சாந்திங் பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆ குஷியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும் பிரதர். அவ்யக்த வாணியில இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு பவர்ஃபுல் வாணி காத்துட்டு இருக்கு எல்லாருக்காகவும். சூப்பர் வாணி இருக்கு இன்னைக்கு. ஓகே சிஸ்டர், ஆரம்பிங்க. 6/10/2024 முரளி பிரதர். அவ்யக்த பாப்தாதா ரிவர்ஸ் டேட் வந்து 2002 24/2/2002. பாபா என்ன சொல்றாரு பாப்தாதானா, அவ்யக்த பாப்தாதா என்ன சொல்றாருன்னா, பாபாவை பிரத்யேஷம் செய்வதற்காக தனது மற்றும் மற்றவர்களின் உள்ளுணர்வை நேர்மறையானதாக ஆக்குங்கள். ஆமா, பாபாவை வெளிப்படுத்தணும்னா நீங்க உங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் உங்களுடைய உள்ளுணர்வு அதை மாத்தியே தீரணும். உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமா தான் தனக்கும் நன்மை செய்துக்க முடியும், மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய முடியும். நீங்க உலக நன்மை செய்யக்கூடியவங்க இல்லையா? அதுக்காகத்தான் உங்களையும் மாத்திக்கணும், மற்றவர்களையும் மாத்தணும். அப்படின்னா அந்த உள்ளுணர்வு அவ்வளவு முக்கியமா இருக்குது. இந்த உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மாத்துறது மூலமா தான் பாபா வெளிப்படுத்த முடியும்னு சொல்றாரு அப்பா. அடுத்து பாபா என்ன சொல்றாங்க, இன்று உலகிற்கு நன்மை செய்யக்கூடிய பாப்தாதா, உலகிற்கு நன்மை செய்பவராகிய பாப்தாதா தம்முடைய நாலாபுரத்தின் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையோட மனதுல ஊக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, கேட்டுக்கொண்டும் இருக்கிறாங்க. அனைவரோட மனதிலும் லட்சியம் ஒன்றுதான் இருக்கு, சீக்கிரம் பாபாவுக்கு சமமா ஆகணும். லட்சியத்தை பார்த்து, தைரியத்தை பார்த்து, சிரேஷ்ட சங்கல்பத்தை பார்த்து பாப்தாதாவும் குஷியாக இருக்கிறார். அதோடு கூடவே இதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். லட்சியம் அனைவருக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகத்தான் உள்ளது. ஆனால் பிரத்யக்ஷ ரூபத்தில் லட்சணம் நம்பர்வார் உள்ளது. லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்க வேண்டும், அதாவது பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும். சேவையின் ஸ்டேஜில் நிமித்தமாக இருக்கும் குழந்தைகள் சதா ஒரே சங்கல்பத்தில் தான் இருக்கிறார்கள். அதாவது பாபாவை எப்படி பிரத்யேஷம் செய்வது, அது எப்போது நடைபெறும், அந்த மாதிரி சங்கல்பம் நடைபெறுகிறது இல்லையா? பாபா பிறகு குழந்தையிடம் கேட்கிறாரு, குழந்தைங்க நீங்க அனைவரும் சம்பன்ன சம்பூர்ண ஸ்வரூபத்துல சுயம் எப்போது பிரத்யேஷம் ஆவீர்கள்? குழந்தைகளுக்கு பாபாவோட கேள்வி, பாபா கேள்வி கேட்கிறார். அப்போ அந்த பாபா அடுத்த கேள்வி கேட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த தேதியும் தீர்மானித்து விட்டீர்களா அல்லது அந்த தேதியை தீர்மானிக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறார். ஆமா, ஃபர்ஸ்ட் அந்த உங்களுக்கு என்ன உயர்ந்த லட்சியம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, பாபாவுக்கு சமமாகணும் அப்படிங்கிற அந்த லட்சியம் வச்சிருக்கீங்க. அந்த சங்கல்பத்தை பார்த்து, அந்த தைரியத்தை பார்த்து, அந்த ஊக்க உற்சாகத்தை பார்த்து தந்தை கூட மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப லட்சியம் உயர்ந்ததா வச்சிருக்கீங்க நீங்க, ஆனா லட்சணம் இருக்கிறது பாத்தீங்க இல்லையா, அதுல வரிசை கிரமம் வந்துருது. லட்சியம் மற்றும் லட்சணங்கள் சமநிலையில இருக்கும் போதுதான் பாபாவை வெளிப்படுத்த முடியும். ஆனா அந்த லட்சணங்கள் சமநிலையில இல்ல, அது வரிசை கிரமத்துல இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. சேவையின் மேலையில எல்லா குழந்தைகளுக்குமே பாபாவை எப்படியாவது வெளிப்படுத்தியே தீரணும்ன்ற அந்த சங்கல்பம் இருந்தே இருக்குது. அதுக்காகத்தான் இந்த லட்சணங்களை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஓகே சிஸ்டர். லட்சியம் லட்சணம் அது என்ன பிரதர்? லட்சியம்னா பாபாவுக்கு சமமாகணும்ன்றதுதான் சிஸ்டர் லட்சியம். லட்சணங்கள் தெரியணும்னா அதுல வரிசை கிரமம்னா எண்ணம் சொல் செயல், அது மூணும் அந்த தூய்மை இருக்கணும் இல்லையா, சம்பூர்ண தூய்மை ஆகணும் இல்லையா, அதான் அதுல வரிசை கிரமம் வந்துருது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அதத்தான் கேக்குறாரப்பா, நீங்க அதத்தான் கேக்குறாரப்பா, அந்த சம்பூர்ண சம்பன்ன நிலைய நீங்க எப்ப அடைவீங்க அப்படின்னு அப்பா கேக்குறாரு. குழந்தைங்களுக்கு பாபாவுக்கு சமமாகணும், பாபாவை எப்படியாவது வெளிப்படுத்தியே தீரணும் அப்படிங்கிற லட்சியம் சேவாதாரிகள் குழந்தைகளுக்கு இருக்குது, நிமித்தமானவர்களுக்கு. இருந்தாலும் பாபாவும் அதே கேள்வி கேட்கிறாரு, நீங்க எப்ப சம்பூர்ண சம்பன்ன நிலையை அடைவீங்க? அந்த நிலையை அடையும் போது பாபா கண்டிப்பா வெளிப்பட்டே தீருவார். அதுக்காகத்தான் அந்த கேள்வி கேட்கிறாரு. லட்சணங்கள் வெளிப்படணும்னா எண்ணத்திலையும் வார்த்தையிலையும் பார்வையிலையும் செயல்லையும், அதாவது 4 சொல்லுவாரப்பா, பார்வை, உள் உணர்வு, வார்த்தை, நடத்தை, 4லயும் தூய்மை இருக்கணும், இல்ல 4 இனிமை தன்மை தெரியணும். முழுமையான சம்பூர்ண சம்பன்ன நிலை இந்த 4 விஷயங்கள் எப்ப வெளிப்படுமோ அப்ப கண்டிப்பா தந்தை வெளிப்பற்றுவார். இதுல 4 வெளிப்படணும்னா உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல சுப பாவனை வரணும், சுப காமனை வரணும், இரக்க மனம் கொண்டுட்டு வரணும்,
இதெல்லாம் நமக்குள்ள தாரணை ஆகும் போது கண்டிப்பா பாபா வெளிப்பட்டு தீர்வார் அப்படிங்கறத சொல்லுவார். அடுத்த முரளியில வாசிங்க, ஒவ்வொன்னா வரும் பாருங்க, சொல்லலாம், சூப்பரா இருக்கும். பிரதர். அதான் சொல்றேன், லட்சியம் மற்றும் லட்சணம். இது என்ன தேதி தீர்மானிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பிரதர் கேக்குற? அதாவது நீங்க இந்த தேதியில ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஆனா பாபா என்ன கேக்குறாருங்க பிரதர்? தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா இந்த தேதிக்குள்ள நாங்க ஆயிடுவோம் பாபான்னு நம்ம பாபா கிட்ட உறுதிமொழி கொடுக்கணும். நம்ம தீவிரமா செய்வோம் இல்லையா, அதுக்காக. ஆமா, ஆக்சுவலா பாபா ஒரு டார்கெட் கொடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன் பிரதர். 6 மாசம் டைம், அதாவது 2000 அப்படி சொன்னாரு. அதாவது 6 மாசத்துக்குள்ள ஆயிருவீங்களா, இந்த தேதி சொல்லுங்க. அப்போ கேக்குறாரு இல்லைங்க பிரதர், தீர்மானிச்சிட்டீங்களான்னு. அது இப்ப இல்ல சிஸ்டர், எப்பயுமே 6 மாசம் டைம் கொடுத்துட்டே தான் இருப்பாரு அப்பா. அது வருஷம் கேட்கதான் செய்வாரு. வருஷம் சம்பூர்ண நிலை அடையல, கேட்டுட்டே இருக்காரு, கொடுங்க கொடுங்க. ஓகே பிரதர், ஓகே. அப்புறம் பாபா இரட்டை வெளிநாட்டருக்கு சொல்றாரு, எந்த ஒரு ப்ரோக்ராமோட தேதியும், ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்கன்னா அதுக்கு தேதி 1 வருடத்துக்கு முன்பாகவே தீர்மானிச்சிடுவீங்க என்றுதான் சொல்கிறார்கள் இல்லையா? அது பாபா கேக்குறாரு, தன்னை பிரத்யேஷம் செய்வதற்கான தேதியை தீர்மானித்து விட்டீங்களா? மீட்டிங் நிறையவே செய்து விட்டீர்கள் இல்லையா? செய்து கொண்டோ இருக்கிறீர்கள் இல்லையா? இன்று என்ன மீட்டிங் உள்ளது? பாபா கேக்குறாரு. நாளை என்னது உள்ளது? இன்று என்ன இருக்கு, நாளைக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாரு. இப்போது எவ்வளவு பேர் மீட்டிங்க்கு வந்திருக்கிறார்கள்? 3 மீட்டிங்காரர்கள் இன்றும் அமர்ந்துள்ளார்கள்ன்றாரு. இதுவும் மிக மிக நன்று. ஆனா இந்த மீட்டிங் தேதி என்ன என்ன யோசிக்கிறீர்களோ அதுவே வார்த்தையாக வேண்டும், அதுவே கர்மமாகவும் வேண்டும். என்னமோ யோசிக்கிறது தான் வார்த்தையில வெளிப்படணும், எண்ணத்துல இருக்கதான் வார்த்தையில வெளிப்படணும், வார்த்தையில இருக்கதான் செயல்ல வெளிப்படணும். அதான் எண்ணம், சொல், செயல்ல 3லயும் தூய்மை இருக்கணும். எண்ணத்துல தூய்மை இருக்கும்போது வார்த்தை வரும்போது எப்படி தூய்மையான வார்த்தைகள் வரும் இல்லையா, செயல்ல கொண்டு வரும்போது தூய்மையான செயல்களா வரும் இல்லையா. அதாவது கர்ம நல்ல கர்மமா இருக்கும் இல்லையா, தூய்மைனா கர்மம். அது எண்ணத்துல இருந்து கர்மம் வரைக்கும் ஒண்ணு போல பெர்சன்டேஜ் இல்லாம வரணும். எண்ணத்துல 100% இருக்குது, வார்த்தையில 70% தான் இருக்குதுன்னா அங்க 30% குறைஞ்சு போயிருது இல்லையா. வார்த்தையிலயாவது 70% வருது, கர்மத்துல வரும்போது 30% தான் வருதுன்னா அங்க 40% குறைஞ்சு போச்சு இல்லையா. அப்ப 100 எங்க இருக்கு, 30 எங்க இருக்குதுன்னு பாருங்க. அதுல வரிசை கிரமம் இருக்கக்கூடாது, அதுல எல்லாத்துலயும் முழுமை நிலை இருக்கணும். எண்ணத்துலயும் 100%, வார்த்தையிலயும் 100%, செயல்லயும் 100% இருக்கணும். அப்பனா தான் அது சம்பூர்ண நிலைன்னு சொல்ல முடியும். ஆனா இப்படி செயல்பாட்டுல வரும்போது 30% ஆகுதுன்னா அப்ப எண்ணத்துக்கும் செயல்பாட்டுக்கும் இடையில வேறுபாடுகள் இருக்குது இல்லையா, அத சரி செய்யணும் அப்படிங்கறத சொல்ல வரேன். நீ வாசிங்க சொல்லுங்க. சம்பூர்ண உள்ள ஆயிடுச்சுன்னா வந்துரும். அதான் ஆன்மாவுடைய தன்மைகளே அந்த எண்ணங்களும் அந்த நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி தானே, சூட்சமமானது இல்லையா. என்ன கரெக்டா வந்துச்சுன்னா வார்த்தையில வெளிப்படும் போது கரெக்டா வரும் இல்லையா, செயல்பாட்டுல கொண்டுட்டு வரும்போது அதுவும் கரெக்டா வரும் இல்லையா, அதை சொல்றாரு. ஓகே, அத இப்ப பாபா சொல்றாரு, செய்து கொண்டு, அதாவது மீட்டிங் எண்ணம் சொல்றாரு, மீட்டிங் நிறைவு செய்து விட்டீர்கள் இல்லையா, செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆகவே பாபா கேட்கிறார், தன்னை பிரத்யேகம் செய்வதற்கான, அதாவது இரட்டை வெளிநாட்டு கிட்ட பேசிட்டு இருந்தாருல. ஆமா சார், அதனாலதான் எண்ணம் சொல் செயல்னு சொல்லுவார் பாருங்க, அதெல்லாம் வாசிங்க. தேதி எல்லாம் மீட்டிங்லாம் அதெல்லாம் கேட்டாரு. மீட்டிங்ஸ் நிறைவே செய்து விட்டீர்கள் இல்லையா, செய்து கொண்டே இருக்கிறீர்கள், இன்று என்ன மீட்டிங் உள்ளது, நாளை, இதெல்லாம் கேட்டார் பாபா. 3 மீட்டிங்காரர்கள் இன்று அமர்ந்திருக்கிறாங்க. இந்த மீட்டிங்கோட தேதி என்ன, என்ன யோசிக்கிறீங்க, அதுவே வார்த்தையாக வேண்டும்னு கேட்கிறார் பாபா. ஆமா, மீட்டிங் தேதி என்னன்னு கேட்டுட்டு என்ன யோசிக்கிறீங்களோ அதுவே வார்த்தையாக வேண்டும், அதுவே கர்மமாகவும் வேண்டும். சங்கல்பம், பேச்சு, கர்மம் 3ம் சிரேஷ்ட லட்சியத்தின் பிரமாணம் இருக்க வேண்டும். பாப்தாதா பாக்குறாரு, இந்த அனைத்து உலக நன்மைக்காக நிமித்தமாக உள்ள குழந்தைகள் சர்வ ஆத்மாக்களோட கல்யாணக்காரி. பிரத்யட்ச ரூபத்துல ஸ்டேஜ் மீது எப்போது வருவாங்க? ஒவ்வொருவரும் குப்த புருஷார்த்தர் இருக்கிறார்கள், ஈடுபாட்டில் இருக்கிறார்கள். இதையும் பாப்தாதா பாக்குறாரு. ஆனா இந்த விசேஷ சங்கல்பத்தோட ஈடுபாட்டுல எப்போது மூழ்குவீங்க? ஈடுபாடோ இருக்கு, ஆனா நிரந்தரமா இந்த சங்கல்பத்தை நிறைவு செய்வதில் மூழ்கி இருக்க வேண்டும். அதாவது நிரந்தரமா இந்த சங்கல்பத்தை முழுமை செய்வதற்கான நடைமுறை சொரூபத்துல இருக்க வேண்டும். இப்போது சங்கல்பம் மற்றும் பிரத்யட்ச கர்மத்தில் வேறுபாடு உள்ளது சொல்றாரு பாருங்க.
வேறுபாடு வந்துருச்சு, எண்ணத்துலயும் செயல்பாட்டுக்குள்ளயும் இருக்கும்போது வேறுபாடு வருது. அத டீடைலா சொல்லல, ஆனா வேறுபாடு இருக்குதுன்னு சொல்றாரு. நான் சொன்னேன் இல்லையா, 100% எண்ணத்துல இருக்குது, செயல்பாட்டுல வரும்போது 30% ஆயிருதுன்னு. அதான் வேறுபாடு இருக்கு. சரிங்க. ஓ, சங்கல்பம் பேச்சு மட்டும் நல்லா இருக்கு, ஆனா வரலன்றாரு. அதான் எண்ணத்துல 100 இருக்கு, வார்த்தையில வரும்போது 70 தான் பேசுறீங்க. எண்ணத்துல இருக்கிறத முழுமையா வார்த்தையில வரமாட்டுது. அப்பனா எங்கேயோ குறைபாடு இருக்குது இல்லையா வார்த்தையில வரும்போது. வார்த்தையில சொல்றதுனால பரவாயில்ல, செயல்பாட்டுல கொண்டுட்டு வரும்போது 30 தான் போயிடுது. அப்படின்னா பாருங்க, என்ன 100 இருக்குது, அது 30 இருக்குதுன்னா வேறுபாடு இருக்குது இல்லையா, அதான் வேறுபாடு இருக்குதுன்றாரு. அதான் இப்ப சங்கல்பம் மற்றும் பிரத்யட்ச கர்மத்தில் வேறுபாடு உள்ளது. நடக்கத்தான் வேண்டும், மேலும் செய்யத்தான் வேண்டியது குழந்தைகள் தான். இது நடக்கத்தான் வேணும், குழந்தைகள் தான் செய்ய வேண்டும்ன்றாரு. இப்ப பாபா உங்களுக்கு முதுகெலும்பாக இருக்கவே செய்கிறார். முதுகெலும்பா இருக்கிறது சிவபாபா இருக்காருன்றாரு. ஆக பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். 2 பேரும் என்ன சொல்றாங்க பாக்குறாங்கன்னா, அனைத்திலும் தீவிர வேகத்தோட சேவை, உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷனை பரப்புவது. உள்ளுணர்வு மிக தீவிர உள்ளுணர்வு சொல்றாருங்கிறத இங்கதான் ஆரம்பிக்குது நம்மளுடைய புருஷார்த்தம். தீவிர வேகத்துல புருஷார்த்தத்தை கொண்டுட்டு போகணும்னா உள்ளுணர்வை வைப்ரேஷன்ஸ அதிகரிக்கணும். அதுதான் உண்மையான மனசா சேவை. அததான் சொல்ல வர பாருங்க, அதை வாசிங்க. உள்ளுணர்வு மிக தீவிர ராக்கெட்டை விடவும் வேகமானது. உள்ளுணர்வுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாரு பாபா. இப்போ உள்ளுணர்வு மூலம் வாயு மண்டலத்தை நீங்கள் மாற்ற முடியும்ன்றாரு. முழு வாயு மண்டலம் எங்க விரும்புறீங்களோ, எத்தனை ஆத்துமாக்காக நீங்க விரும்புகிறீர்களோ, உள்ளுணர்வு மூலம் இங்கே அமர்ந்தவாறே சென்று சேர்த்து விட முடியும். அந்த உள்ளுணர்வு மூலம்தான் திருஷ்டி மற்றும் சிருஷ்டி உங்களால மாற்ற முடியும்ன்றாரு. ஆமா, பார்வையும் மாற்ற முடியும். உள்ளுணர்வு எப்ப மாறுமோ அப்பதான் பார்வையும் மாறும். உள்ளுணர்வுல சகோதரன் அப்படிங்கிற அந்த ஆத்மா உணர்வு இருந்துச்சுன்னா, சகோதர ஆத்மாங்கிற உள்ளுணர்வு இருந்துச்சுன்னா, பார்வையில வரும்போது ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை வரும் இல்லையா? அதான் கேட்டுதா சிஸ்டர்? அதான் பார்வை எப்ப மாறுமோ திருஷ்டி மூலமா சிருஷ்டி உண்டாகும் சொல்றாங்க இல்லையா? அதான் உள்ளுணர்வு மாறும் போது பார்வையும் மாறிடும், பார்வை மாறும் போது உலகமே மாறிடும் அப்படிங்கிறாரு. அதான் பார்வைனா திருஷ்டி, சிருஷ்டி அப்படின்னா உலகம், பார்வை மூலமா உலகம் மாறும் அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்து வாசிங்க. ஓகேங்க பிரதர். பிரதர் அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுனாலே பாபா பிரத்யட்சம் செய்ய ஆரம்பிச்சிடலாம், கரெக்ட்டுங்களா? அது இறுதியில சொல்லுவாங்க சிஸ்டர், நீங்க இப்ப வாசிங்க, முழுமையா என்ன முடியல. இல்ல அந்த உணர்வை உள்ள கொண்டு வரதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு பாபா நம்ம மாறணும்னு எல்லாருமே நினைச்சிட்டாங்களாலே அந்த டைம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். ஒரு டச் ஆனாலே சொல்றேன். ஓகே, உள்ளுணர்வு தான் முக்கியம்ன்றார் பாபா. உள்ளுணர்வு மூலம் தான் திருஷ்டி மற்றும் சிருஷ்டியை உங்களால மாற்ற முடியும். ஆனா ஒரு விஷயம் சொல்றாரு, உள்ளுணர்வு மூலம் சேவை செய்வதில் தடையை ஏற்படுத்துது. ஒரே ஒரு விஷயம், அது என்ன சொல்ல வர்றாருன்னா, உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷன் பரவுது. உங்க ஜட சித்திரங்களை பாருங்கன்றாரு. இப்போது வரையில கூட, அதாவது இந்த கடைசி பிறவி வரையிலும் கூட வைப்ரேஷன் மூலம் சேவை செய்து கொண்டிருக்கிறது இல்லையா? பார்த்தீர்கள் இல்லையா கேக்குறாரு பாபா. ஜடசிலைகள் கோவில்ல பண்ணிட்டு இருக்குல்ல, அத கேக்குறாரு. கோவில்ல பாத்துருக்கீங்களான்னு இரட்டை வெளிநாட்டவரை கேக்குறாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறவங்கள, கோவில் பார்த்திருக்கிறீங்களா, கோவில் தெரியுமா? பார்க்கவில்லை என்றால் பார்த்து விட்டு வாருங்கள் சொல்றார் பாபா. பார்த்து விடுங்கள், ஏன்னா உங்களுடைய கோவில் தான் இல்லையா? குமாரிகள் உங்களுடைய கோவிலா அல்லது இந்தியக்காரர்களின் கோவில்களா? அனைவரோட கோவில் தானே. நல்லது, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கோவில்கள் மூர்த்திகள் பிரத்யட்ச ரூபத்துல வைப்ரேஷன் மூலம் சேவை செய்து கொண்டிருக்கிறது கோவில்கள்ல. அதாவது ஆத்துமாக்கள் நீங்கள் கோவில்களில் சைத்தன்ய மூர்த்திகள், அதன் மூலமா சேவை செய்து கொண்டிருக்கீங்க. சைத்தன்ய மூர்த்தியா உட்கார்ந்துட்டு சேவை செய்றீங்க. எவ்வளவு பக்தர்கள் இல்ல கோயில்ல
அந்த ஜட சிலைகள் வந்து என்ன சேவை செய்யுது அப்படின்னா பக்தர்களுக்கு உள்ளுணர்வின் அந்த வைப்ரேஷன்ஸ் கொடுக்குது. அமைதியின் வைப்ரேஷன். இந்த கோயிலுக்கு போனாலும் எங்களுக்கு அமைதி கிடைச்சது மாதிரி இருக்குது, மகிழ்ச்சி கிடைச்சது மாதிரி இருக்கு, சுகம் கிடைச்சது மாதிரி இருக்குன்னு தான் பக்தர்கள் சொல்றாங்க இல்லையா. அந்த ஜட சிலைகளை பார்த்து தான் பக்தர்கள் வேண்டிக்கிட்டாங்க. எப்படி வேண்டுவாங்கன்னா, உங்களுடைய கடைக்கண் பார்வை கூட எங்களுக்கு கிடைக்காதா தேவி தேவதை அப்படின்னு வேண்டுவாங்களாம். அதான் அப்பா சொல்றாரு. அதன் மூலமா எத்தனையோ பக்தர்களுக்கு அவங்களுடைய மனோகாமனைகள் மனோ விருப்பங்கள்லாம் பூர்த்தி அடைஞ்சிருக்கு. எத்தனையோ பேருக்கு எல்லாம் காட்சி கிடைச்சிருக்கு இல்லையா. அவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு அமைதி கிடைக்குது, ஒரு மன திருப்தி ஏற்படுது இல்லையா. வெறும் ஜட சிலை தான், அது உங்களுடைய சிலை தான். அதான் கேக்குற டபுள் ஃபாரினர்ஸ், உங்களுடைய சிலை தானே, நீங்க தானே அப்படிங்கிறது கேக்குறாரு. அப்ப அந்த ஜட சிலையே கலியுக இறுதி வரைக்கும், துவாபர யுகத்திலிருந்து கலியுக இறுதி வரைக்குமே அந்த ஜட சிலையே அந்த பக்தர்களுடைய மனோகாமனைகளை பூர்த்தி செய்யுது அப்படின்னா, மன விருப்பங்களை பூர்த்தி செய்யுதுன்னா, நீங்க எல்லாம் சைத்தன்ய மூர்த்திகளா இருக்கீங்க. அப்ப நீங்க சங்கம யுகத்துல இருக்கும்போது எந்த அளவுக்கு நீங்க புருஷார்த்தம் பண்ணியிருந்தா உங்களுக்கு துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் 2500 வருஷம் அந்த பூஜைக்குரிய ஸ்தானத்துல வச்சு உங்களை வழிபட்டு வந்திருப்பாங்க. அப்ப நீங்க சைத்தன்ய மூர்த்தியா இப்பதான் இருக்கீங்க நீங்க. அப்ப இப்பதான் நீங்க அந்த உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ முழு உலகத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. உள்ளுணர்வு மூலமா வைப்ரேஷன்ஸ் உண்டாகுது, வைப்ரேஷன்ஸ் மூலமா வாயு மண்டலம் உருவாகுது, வாயு மண்டலம் மூலமா தான் இயற்கை தூய்மையாகுது, இயற்கை தூய்மையாகும் போது ஆத்மாக்களும் தூய்மையாகிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப யாரு எத்தனை பேருக்கு நன்மை நடக்குதுன்னு பாருங்க. வெறும் அந்த உள்ளுணர்வுனால, உள்ளுணர்வை நாம மாத்துறதுனால நமக்கு நன்மை, நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் படுறதுனால மற்ற ஆத்மாக்களுக்கு நன்மை, மற்ற ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்படுறதுனால அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமா, அந்த உள்ளுணர்வு வைப்ரேஷன்ஸ் மூலமா வாயு மண்டலம் கூட உருவாகுது, அதன் மூலமா இயற்கைக்கும் நன்மை. புரியுதுங்களா? அதன் மூலமா முழு உலகமும் தூய்மையாகுது. அப்ப முழு உலகத்துக்குமே நன்மை. அப்ப எவ்வளவு முக்கியத்துவமான விஷயம் இருக்குன்னு பாருங்க. அது ஜட சிலையே அந்த காரியம் செய்யுதுன்னா, நீங்க இப்ப சைத்தன்யமால இருக்கீங்க, மூர்த்தி சைத்தன்ய மூர்த்தியாவில இருக்கீங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்யணும்ன்றத யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறாரு. ஓகேங்க பிரதர். உள்ளுணர்வு தான் ரொம்ப முக்கியமானதுன்றாரு. உள்ளுணர்வோட படியே எல்லாமே இருக்கணும்ன்றாரு. இது ஃபுல்வாணி அதுதான் சொல்ற வராரு. இப்போ அததான் சொல்றாரு. கோவில்கள்ல மூர்த்திகள் பிரத்யட்ச ரூபத்தின் வைப்ரேஷன் மூலம் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆத்மாக்கள் நீங்கள் இதுதான் கரெக்ட், சைத்தன்ய மூர்த்தியா இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல பிரதர். ஓகே, ஆத்மா நீங்க இப்போ கோவிலின் சைத்தன்ய மூர்த்திகளா இப்ப சேவை செஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்றார். அங்க இருக்கிறவங்களும் இங்க இருக்கிற நீங்க தான் சேவை செய்யறீங்க, சைத்தன்யமா இருக்கீங்கன்றாரு. ஓகே, அதான் எவ்வளவு பக்தர்கள் வைப்ரேஷன் மூலமாக தங்களின் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹே சைத்தன்யமான மூர்த்திகளே, இப்போ தங்களுடைய சுப பாவனையோட உள்ளுணர்வு, சுப ஆசைகளோட உள்ளுணர்வு, அதன் மூலமா வாயு மண்டலத்துல வைப்ரேஷனை பரவ செய்யுங்க. ஆனால் என்று சொல்வது நன்றாக இல்லை, ஆனால் என சொல்ல வேண்டி உள்ளது. பாண்டவர்கள் ஆனால் என்ற சொல் நன்றாக உள்ளதா? நன்றாக இல்லை. ஆனால் உள்ளதா அல்லது முடிந்து போனதா? இதற்காக அனைத்திலும் சகஜ விதி. இப்போது தங்களுக்கும் சோதித்து பாருங்கள். ஒரு வினாடியில சோதித்து பார்க்க முடியும் தானே? அவ்வப்போது செய்யுங்க. ஒரு வினாடி கொடுக்கட்டுமா என்ன அப்படி கேக்குறாரு. அல்லது சொல்வதில் வினாடி கிடைத்து விட்டதா? இப்போது தங்களுக்கும் சோதித்து பாருங்க. என்னுடைய உள்ளுணர்வில் எந்த ஆத்மாவுக்கும் ஏதேனும் எதிர்மறை வைப்ரேஷன் உள்ளதா? உலகத்தில் வாயு மண்டலத்தை மாற்ற வேண்டும். ஆனால்னு சொல்லிட்டு பாபா என்ன சொல்றா, தன்னுடைய மனதில் எந்த ஒரு ஆத்மாக்காகவும் வீணான வைப்ரேஷன் அல்லது உண்மையான வைப்ரேஷனும் கூட எதிர்மறையாக இருக்குமானால் அவர் உலக மாற்றத்தை எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாது அப்படின்றாரு. ஆமா, என்ன பாருங்க, உள்ளுணர்வு வைப்ரேஷன் சொல்லிட்டோம். அந்த உள்ளுணர்வுல என்ன இருக்கணும்ன்றத சொல்றாரு. சுப பாவனை இருக்கணும், சுப காமனை இருக்கணும். அப்ப அர்த்தம் சுப காமனைனா சுப விருப்பம், சுபமான ஆசைகள்னு சொல்லுவாங்க. எப்படினாலும் சொல்லலாம் அந்த சுப காமனைங்கிறத. சுப பாவனை சுப காமனைன்னு வச்சுக்கலாம். அது நல்ல இதா இருக்கு இல்லையா? அப்படிதான் உங்களுடைய உள்ளுணர்வு இருக்கணும். அதுதான் நேர்மறையான உள்ளுணர்வு. அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமா தான் வாயுமண்டலம் உருவாச்சுன்னா நல்ல விதமா இருக்கும். அதே பாருங்க, அந்த சுபபாவனை சுப காமனை இல்லாம வீணான விஷயங்களோ இல்ல எதிர்மறையான விஷயங்களோ அடுத்த ஆத்மாக்கள் மீது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்?
உள்ளுணர்வி அந்த அது அப்பயும் வைப்ரேஷன்ஸ் பரவும். அது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை பரப்பும், நல்ல வைப்ரேஷன்ஸை பரப்பும். சுபபாவனை சுபகாமனை இருந்தா வீணான விஷயங்களோ அந்த ஆத்மாக்களை வேற ஆத்மாக்களை பத்தி எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான உள்ளுணர்வு வச்சிருந்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் அது போல நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் பரவும், கெட்ட வைப்ரேஷன்ஸ் பரவும், வீணான வைப்ரேஷன் வேஸ்டான வைப்ரேஷன்ஸ் பரவுங்கிறாரு. அது யாருக்குமே பலனளிக்காம போயிடும் இல்லையா? அப்ப அதன் மூலமா வாயுமண்டலம் கூட உருவாயிரு. கெட்ட வாயுமண்டலத்தை யாரு உருவாக்குறா? நாமளே உருவாக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அதுக்கு அந்த உள்ளுணர்வுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. பாசிட்டிவ் உள்ளுணர்வா நெகட்டிவ் உள்ளுணர்வா அப்படிங்கிறது. அடுத்தவங்களை பத்தி அதனாலதான் தப்பா உள்ள போட்டு வைக்காதீங்க மனசுக்குள்ள. அது வைப்ரேஷன்ஸ் ரூபத்துல வெளிவந்துகிட்டே இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. எப்பவுமே எனக்கு அசாந்தி ஃபீல் ஆகிட்டே இருக்கு, துக்கம் ஃபீல் ஆகிட்டே இருக்குதுன்ற காரணம் என்னன்னா உள்ளுணர்வுல எதையோ வச்சிருக்கீங்க. அது வைப்ரேஷன்ஸ் மூலமா வெளியே வாயுமண்டலத்தை கெடுத்து வச்சிருக்கு. அப்புறம் எனக்கு வீட்டுக்குள்ள போகவே பிடிக்கல, இந்த வீட்டுக்குள்ள போனாலும் என்னமோ இருக்கு நம்மளா சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அப்ப என்ன காரணம்னா நம்மளுடைய வைப்ரேஷன்ஸே சரியில்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்கிடணும். அதனாலதான் உள்ளுணர்வுல எந்த ஆத்மாக்களை பற்றியும் தவறான உள்ளுணர்வு வச்சுக்கிடாதீங்க அப்படிங்கறத சொல்றது. பாசிட்டிவா வச்சுக்கோங்க. அந்த ஆத்மாக்களுக்கும் தவறே செஞ்சிருந்தாலும் அந்த ஆத்மாக்களும் நன்மை அடையட்டும், சுகம் அடையட்டும்ன்ற அந்த உள்ளுணர்வு இருக்கணும். சரி வாசி. பிரதர், நீ இப்ப ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, வீட்டுக்குள்ள கூட இப்ப ஆக்சுவலா சென்ட்ரல்லயே எல்லாமே எப்பயுமே இருக்க முடியாது. சரிங்களா? ஆமா, வீட்டுக்கு தானே இருக்கணும். பாபா வீட்டுல இருந்து தானே மாத்துங்கன்றாரு. அப்ப நம்ம மாத்திர அந்த உள்ளுணர்வு மூலமா வெளியில இருந்து வராங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன் இல்ல வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்டு குழந்தைகள் மாமனார் மாமே இது மாதிரி ஒரு குடும்பமா இருக்கும்போது அவங்களோட உள்ளுணர்வை கூட நம்மளால மாத்த முடியற அளவுக்கு நமக்கு பவர் தேவைப்படுது. ஆமா, ஏன் அவங்க கூட தான் சர்வசக்திவான் பாபா இருக்காரு. சரியா? அப்ப அவர்கிட்ட இருந்து சக்தி வாங்கி உங்களுக்கு கொடுக்க முடியும். அவங்களால அந்த காரியத்தை செய்ய முடியாது. அவங்க நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்ல இருந்தாலும் நீங்க உங்களுடைய வைப்ரேஷன்ஸ நல்ல விதத்துல வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லுவாரு. சரி வாசி. சரிங்க பிரதர், கொடுத்துட்டே இருக்கணும். பாபாவை கூட வச்சுக்கிட்டே அந்த உள்ளுணர்வை நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். நமக்கு டக்குன்னு வந்தா கூட நமக்கு டக்குன்னு மாத்த தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாது. பாவம்ல, அதுதான் பாபா இங்க சொல்லி புரிய வைக்கிறாரு. ஓகே ஓகே, பாபா கூடவே இருந்து இப்போ திரும்ப பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆனால் தன்னுடைய மனதில் எந்த ஒரு ஆத்மாக்காகவும் வீணான வைப்ரேஷன் அல்லது உண்மையான வைப்ரேஷனும் கூட எதிர்மறையாக இருக்குமானா அவர் எப்படி உலகத்தை மாற்றம் செய்ய முடியாது. தடை ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும்னு பாபா சொல்றாரு பாருங்க இங்க. அதுக்கப்புறம் தாமதமாகி விடும்ன்றாரு. இதுவும் சொல்றாரு. வாயு மண்டலத்துல எது தாமதமாகும்? பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் முதல்ல நம்ம மாறத்துக்கு லேட் ஆச்சுன்னா பாபாவும் பிரதேசம் பண்ண முடியாது. தடையும் ஏற்பட்டு கொண்டே இருக்குதுன்னு சொல்றாரு. தாமதமாகி விடுகிறது. வாயுமண்டலத்துல கூட சக்தியே வராதுன்றாரு. குழந்தைகள் அநேகர் சொல்கிறார்களாம். என்ன சொல்றாங்கன்னா, அவரே இப்படித்தான் இருக்காரு இல்லையா, இப்படிதான் குழந்தைங்க சொல்றாங்களாம் பாபா கிட்ட. ஆமா, அந்த ஆத்மாக்கள் இவர் இப்படித்தான் இருக்காரு இல்லையா அப்படின்றத சொல்றாங்க. இவங்க ரொம்ப துக்கம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க, இவங்க ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு பாபா கிட்டயே சொல்றாங்களாம். அப்ப அவங்க கிட்ட அவங்கள பார்த்து நீங்க என்ன உள்ளுணர்வை பதிச்சு வச்சிருக்கீங்க மனசுல? அவங்க கெட்டவங்க, அவங்க துக்கம் கொடுக்கக்கூடியவங்கன்ற உணர்வு நீங்க உள்ளுணர்வா ஆக்கி வச்சிருக்கீங்க. அது ஞானத்தின் அடிப்படையில புத்தியில இருந்தா பரவாயில்லைங்கிறாரு. ஞானத்தின் அடிப்படையில அவங்க சரி செய்யறாங்க தவறு செய்யறாங்க அப்படிங்கறத புத்தியில இருந்தா பரவாயில்ல. ஏன்னா ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் நீங்க. புத்தியில இருந்தா பரவாயில்ல, ஆனா புத்தியில இருக்க விஷயத்த மனசுக்குள்ள உள்ளுணர்வுல கொண்டு போயிடுறீங்க. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. கரெக்ட், கரெக்ட், ரொம்ப கரெக்ட். அதான் குழந்தைகள் அநேகர் சொல்கிறாங்க, அவர் இப்படித்தான் இருக்காரு இல்லையா, இப்படித்தானே இருக்கிறாரு, ஆக வைப்ரேஷனும் இருக்கும் இல்லையா, வைப்ரேஷன் தான் அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு பாபாட்டே சொல்றாங்களாம். பாபாவை கூட ஞானம் கொடுக்கறாங்களாம். பாபா உங்களுக்கு தெரியாது, பாபாக்கே தெரியாதுன்றாங்களாம். அந்த ஆத்மாவும் அப்படித்தான். ஆனா பாபா கேக்குறாரு, அவர் கெட்டவர் தவறானவர், அப்படி இருக்க கூடாது. ஆனா கெட்டது தவறானதை தனது உள்ளுணர்வில் வையுங்கள் என்று பாபா இதை அனுமதிக்கிறாரா என்ன? எப்ப அனுமதி கொடுத்தாரு? இல்லையே. இத பாபா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யார் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் ஒரு கையை உயர்த்துங்கள், டிவியில் காட்டுங்கள். எதுக்கு சொல்றாருங்க பிரதர்? பாபா அதாவது இந்த கெட்டது இப்ப சொன்னீங்களே நீங்க, அதெல்லாம் மனசுல கொண்டு வரக்கூடாது.
ஓகேங்க பிரதர். அதான் பாபா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யார் புரிஞ்சுங்களா அவங்க ஒரு கையை உயர்த்த சொல்றாரு பாபா. டிவியில காட்ட சொல்றாரு. தாதியிடம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா, நல்லது கையை உயர்த்தி இருக்கிறோம் என்பதை நினைவு வைக்க வேண்டும். இரட்டை வெளிநாட்டவர் கை உயர்த்தினீர்களா, பாப்தாதாவோட டிவியில் வந்து கொண்டுதான் இருக்குது. எதுவரை ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் தனது உள்ளுணர்வில் எப்படிப்பட்ட ஆத்மாவுக்காகவும் வைப்ரேஷன் எதிர்மறையாக உள்ளதோ அதுவரை உலக நன்மைக்கான உள்ளுணர்வின் மூலம் வாயுமண்டலத்தோட வைப்ரேஷனை பரப்ப முடியாது. உலக நன்மைக்கான உள்ளுணர்வு இது வந்து வாயுமண்டலத்துல பரவாதுன்றார் பாபா. இதை பக்காவா புரிந்து கொள்ளுங்கள்ன்றாரு. ஆமா, அதான் சொன்னார் இல்லையா, எதிர்மறையா இருந்துச்சுன்னா இவங்க இப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாது பாபா இவங்க எவ்வளவு துக்கம் கொடுக்கக்கூடியவங்கன்னு இப்படிலாம் மனசுல பதிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் தானே பரவும். அப்ப உலக நன்மை செய்யறதுக்காக நிமித்தமா இருக்கீங்க. உங்களுடைய உள்ளுணர்வு இப்ப நெகட்டிவா இருந்துச்சுன்னா எப்படி நீங்க இயற்கைக்கு நன்மை செய்ய முடியும், முழு உலகத்துக்கும் நன்மை செய்ய முடியும்? அப்ப அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் மூலமா சேவை செய்யக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப உங்க உள்ளுணர்வு வைப்ரேஷன்ஸ் நல்ல விதத்துல இருந்தாதான் உலக நன்மை காரியத்தை செய்ய முடியும். உலக நன்மை செய்யக்கூடியவர்கள், நீங்க மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரின்னு உங்களுக்கு டைட்டில் இருக்கு இல்லையா, அப்ப அந்த டைட்டில் வேணும்னா நீங்க கண்டிப்பா அந்த உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மாத்தியே தீரணும். அத சொல்றாரப்பா. வாயுமண்டலத்து வைப்ரேஷனை பரவ செய்ய முடியாது. இதை பக்கவா புரிந்து கொள்ளுங்க. எவ்வளவுதான் சேவை செஞ்சாலும் தினம் 8 சொற்பொழிவு செஞ்சாலும் யோக சிவிர் நடத்தினாலும் அநேக விதமான கோர்ஸுகள் நடத்தினாலும் யாருக்காவது தனது உள்ளுணர்வில் ஏதேனும் கெட்ட எதிர்மறையான வைப்ரேஷன் வைக்காதீர்கள். அப்ப பாருங்க எத்தனை சேவை செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும்ன்றத பாருங்க. எவ்வளவு கோர்ஸ் கொடுத்தாலும் சரி, 8 சொற்பொழிவு 16 மணி நேரம் சொற்பொழிவு ஆற்றினாலும் சரி, அத சொல்றாரு அப்பா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், 8 சொற்பொழிவுனா பாருங்க, ஒரு சொற்பொழிவுக்கு 1 மணி நேரம் கணக்கு வச்சா கூட பாருங்க, 8 16 மணி நேரம் சொற்பொழிவு செஞ்சாலும் சரி, 16 மணி நேரம் நீங்க யோகா பண்ணாலும் சரி, 16 மணி நேரம் கோர்ஸ் கொடுத்து சேவை செய்தாலும் சரி, எவ்வளவு நேரம் நீங்க சேவை செய்தாலும் உங்க உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ்ல யாரையாவது பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இவங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான் நினைச்சு நீங்க உள்ளுணர்வுல கொண்டுட்டு போய் வச்சிருந்தீங்க அப்படின்னா உள்ளுணர்வு அந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி நெகட்டிவா தான் இருக்கும். அதை வச்சுட்டு உலக நன்மை காரியம் செய்ய முடியாதுன்னே சொல்லிட்டா இருப்பாருங்க. அதனாலதான் சொல்றது தாரணை வேணும். உள்ளுணர்வின் விஷயத்துல எதை கொண்டுட்டு போய் வைக்கணும், எதை கொண்டுட்டு போய் வைக்க கூடாதுங்கிறது தெரியணும் அப்படிங்கறத சொல்லுவாரப்பா. சேவை முக்கியம்தான், அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் தாரணைன்னு ஒண்ணு இருக்குது. ஞானம், யோகம், தாரணை 3வது சப்ஜெக்ட். அதுல பக்காவா இருந்தாதான் சேவையை செய்ய முடியும். சேவையை செஞ்சுட்டு தாரணை இல்லாம இருந்துச்சுன்னா சேவை செஞ்சும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதுக்குதான் அந்த உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமா வாயுமண்டலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஞானத்தின் தாரணை உள்ளுணர்வுல இருக்கணும். அதுதான் சொல்றாரப்பா, தாரணை வேணும் அப்படின்னு. தாரணை ஆயிட்டு, தாரணை நல்லா செஞ்சுட்டு கூட சேவை செய்யலாம், தப்பே கிடையாது இல்ல பிரதர்? ஆமா, தாரணை நல்லா ஆகணும்ன்றாரு. தாரணை இல்லாம சேவை செய்யறாங்க, அதையும் புரிய வைக்கிறாரு. அதனால ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லைன்றாரு பாருங்க. எவ்வளவு சொற்பொழிவு நடத்தினாலும் எவ்வளவு யோக பட்டியல உட்காந்து ரொம்ப எவ்வளவு நேரம் யோக பட்டியல உட்காந்து பாவ கர்மங்கள் அளிக்கணும் நினைவுல இருந்து அப்பா நினைவுல இருந்தாலும் உங்களுடைய உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் அடுத்தவங்களை பத்தி தப்பான உள்ளுணர்வை பதிச்சு வச்சிருந்தீங்கன்னா வீணான வச்சிருந்தீங்கன்னா அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப முதல்ல மாத்த வேண்டியது என்ன, அந்த உள்ளுணர்வை தான் மாத்தணும். யார பத்தியும் தப்பா நினைக்காதீங்க. அந்த உள்ளுணர்வுல என்னதான் வைக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படித்தானே இருக்குது. அந்த உள்ளுணர்வுல எப்பயும் டிராமா பாயிண்ட் தான் இருக்கணும். டிராமா நன்மை செய்யக்கூடியது. இவங்க இந்த மாதிரி பார்ட் பண்றாங்கன்னா டிராமா படி அவங்களுக்கு அந்த பார்ட் தான் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. சரி நடக்கட்டும், அவங்க மாற்றம் அடையாம இருக்காங்களா, நான் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் கொடுத்து என்னுடைய மனசா சேவையின் மூலமா வாட்சா சேவையின் மூலமா என்னுடைய செயல்பாடுகள் மூலமா அவங்களையும் நான் மாத்தியே தீருவேன் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு வேணும். இதுதான் தாரணை ஆகணும். இந்த விஷயங்கள் உள்ளுணர்வுல இருக்கணும். இப்படிப்பட்டவங்களாலதான் நல்ல விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாக்கி அவங்களையும் மாத்த முடியும், மற்றவர்களையும் மாத்த முடியும், வாயு மண்டலத்தையும் மாத்தி இயற்கைக்கும் நன்மை செய்ய முடியும், முழு உலகத்துக்கும் நன்மை செய்ய முடியும். அவங்கள தான் உலக சேவாதாரின்னு சொல்ல முடியும்.
புரிஞ்சுதான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? உள்ளுணர்வுல முக்கியமா டிராமா பாயிண்ட் இருக்கணும். டிராமா நன்மை செய்யக்கூடியது. அந்த ஆத்மாக்களை பத்தி இருக்குன்றீங்க. அதாவது இப்போ பார்த்து பண்ணக்கூடிய அது எதா இருந்தாலும் பாபா சொல்லிட்டாரு, நீ 8 மணி நேரம் நீங்க பண்ணுங்க, அதுவும் டிராமாவில இருக்கு, நீங்க மாத்துங்க அப்படின்றாரு. அதுதான் இப்ப நீங்க சொல்ல வரீங்க. ஆமா, டிராமால இருக்குது. டிராமா பாயிண்ட் தான் உள்ளுணர்வுல இருக்கணும். அந்த ஆத்மாக்கள் மீது எதுக்கும் தவறான பார்வையை கொண்டுட்டு போக கூடாது. அந்த ஆத்மாவுடைய பார்ட் இந்த நேரம் இந்த செகண்ட் இப்படித்தான் பதிவாயிருக்குது, அத அடிப்படையில அதை பண்ணிக்கிட்டு இருக்குது. சரி, தப்பா தான் பண்ணிட்டு இருக்குது இல்லையா? அந்த ஆத்மாவை நான் என்னுடைய சேவையின் மூலமா மாத்துறேன் அப்படிங்கிற சங்கல்பம் வச்சு நீங்க அவங்களுக்கு சுபபாவனை வைங்க. இவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் டிராமா அனுசாரமா, அப்பா இவங்களுக்கு நிறைய சக்தி கொடுக்கட்டும் அப்படின்னு அவங்களுக்கு நல்ல விதமா ஆசீர்வாதம் செய்யுங்க, சுபபாவனை வைங்க, சுபமான விருப்பங்களை வைங்கன்னு சொல்றாரு. இரக்க மனம் கொண்டவங்களா மாறி மன்னிப்பு கடலா மாறுங்கன்னு பின்னாடி சொல்லுவார் அப்பா. அதையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். அப்பதானே எல்லாமே வரும். அந்த உள்ளுணர்வுல இந்த விஷயங்கள் இருக்கணும். அதுக்காக இங்க சொல்றேன். உள்ளுணர்வு சொல்லும் போது யாருக்கும் புரியாம போயிடக்கூடாது இல்லையா? அப்ப அந்த உள்ளுணர்வு என்னத்தை தான் கொண்டுட்டு வருதுன்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்காக சொல்றேன். ஓகே சிஸ்டர், அடுத்து வாசிங்க. ஓகேங்க பிரதர். சூப்பர் பிரதர், சூப்பரா இருக்கு வாணி. அதுதான் உள்ளுணர்வின் மூலம் வாயுமண்டலத்தோட வைப்ரேஷனை பரவ செய்ய முடியாது. எதனால சொல்றாரு இதை பக்கவா புரிந்து கொள்ளுங்க. உள்ளுணர்வு தான் முக்கியம். எவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டோம், சிவர்லாம் கூட நடத்தினா கூட, சிவர்ன்றது என்ன தெரியும் இல்லைங்க உங்களுக்கு? சிவர் சொல்றாரு பாபா. சிவர் வருஷம் கூட்டிட்டு போவாங்க, ஃபேமிலியோட போகலாம். அது ஒரு டூர் மாதிரி போறாங்க, அங்க அப்படியே எல்லாத்தையும் சுத்தி பாத்துட்டு வர்றதுக்கு. அப்பயே ஞானத்தை கொடுப்பாங்க, அங்க பாபாவை பத்தி அறிமுகம் கொடுப்பாங்க. அதுல நிறைய பேர் மாறலாம், அதையும் சொல்றாரு. அதான் நீங்க யோக சிவிர் நடத்தினாலும் அநேக விதமான கோர்ஸுகள் நடந்துகிட்டே இருக்கும். கோர்ஸுகள் கூட நடந்துகிட்டே இருக்கும். மதுபன்ல கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் சொல்றாரு, அநேக விதமான கோர்ஸ் நடத்தினாலும் யாருக்காவது தனது உள்ளுணர்வில் ஏதேனும் கெட்ட எதிர்மறையான வைப்ரேஷன் வைக்காதீங்க. நல்லது, அவர் கெட்டவர், நிறைய தவறு செய்யறாரு, அநேகருக்கு துக்கம் தருகிறாரு என்றால் நீங்கள் அவரது துக்கம் கொடுப்பதில் பொறுப்பாவதற்கு பதிலாக அவரை மாற்றுவதில் உதவியாளராக ஆக முடியாதா? துக்கத்தில் உதவி செய்யக்கூடாது, அதாவது துக்கத்துக்கு உதவி செய்யக்கூடாதுன்றாரு. அவரை மாற்றம் செய்வதற்கு தான் நீங்க உதவியாளரா இருக்கணும். இவர் மாறவே மாட்டாரு என நீங்கள் புரிந்து கொள்கிற மாதிரி அப்படி ஒரு ஆத்மா கூட இருக்கிறாரா? உங்களது தீர்ப்பில் அவர் மாறக்கூடியவர் இல்லை என்றே வைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் நம்பர் வாரோ இருக்கத்தானே செய்கிறார்கள் இல்லையா? ஆக இவர் மாற மாட்டார் என நீங்கள் ஏன் யோசிக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் தீர்ப்பு சொல்கிறீர்கள்? அதற்கு பாபா என்ன சொல்றாருன்னா, பாபா தான் நீதிபதி இல்லையா? நீங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு நீதிபதி ஆகிவிட்டீர்களா? பாபாவும் கூட பார்த்து கொண்டுதான் இருக்காரு. பாருங்க, நீங்க நீதிபதியாகி அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தது? நீதிபதியா இருக்கிறது பாபா மட்டும்தான். சரியா? நீங்க அடுத்தவங்களை பத்தி தவறான உள்ளுணர்வு கொண்டுட்டு வந்ததும் இல்லாம வார்த்தையில என்னத்தை வெளிப்படுத்துறீங்க பாருங்க. நீதிபதியாகி தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க வார்த்தையின் மூலமா. அப்ப எண்ணமும் கெட்டு போனது இல்லாம வார்த்தையும் கெடுத்துட்டீங்க. அப்புறம் வார்த்தை கெட்டுச்சுன்னா அடுத்து என்ன வரும்? கர்மாவும் கெட்டு போயிடும். எல்லாமே தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எச்சரிக்கை செய்யறாரு. அதான் சொல்றாரு, பாபாவும் கூட பாத்துட்டு இருக்காருன்றாரு. என்ன பண்றீங்கன்னு பாபா பாத்துட்டு தான் இருக்காரு. இவர் இப்படி இப்படிதான் சொல்றோமா? பிரம்மா பாபாவை பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறீர்கள். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமா படிக்கணும். சரியா? கவனிங்க எல்லாரும். பிரம்மா பாபால வாசிங்க. பிரம்மா பாபாவை பிரத்யட்சமா பார்த்திருக்கிறீர்கள். எவ்வளவுதான் அடிக்கடி தவறு செய்யக்கூடிய ஆத்மா இருந்தாலும், இப்படிப்பட்ட ஆத்மா தவறு செய்யக்கூடிய ஆத்மா இருந்தாலும், பாப்தாதா என்ன பாப்தாதா சொல்றாரு? பாப்தாதா அதாவது பிராக்கெட்ல விசேஷமாக சாகார ரூபத்துல பிரம்மா பாபா பத்தி சிவபாபா சொல்றாரு. பாப்தாதா சொல்றாரு, இப்போ குழந்தைகள் அனைவருமே அன்பு நினைவுகள் கொடுத்தார். எப்படிப்பட்ட தவறு செஞ்சாலும் பாபா பிரம்மா பாபா சாகாரத்துல என்ன கொடுத்தாருங்களாம் பிரதர்? அன்பு நினைவுகள் கொடுத்தார். குழந்தைகள் அனைவரும் அன்பு நினைவுகள் கொடுத்தார். அன்புதான் கொடுத்தாரு, தவறு செஞ்சாலும் தவறு பார்க்கலன்றாரு. சரியான
குழந்தைகள் அனைவருக்குமே இனிமையிலும் இனிமையானவர் என்று சொன்னார். 2-4 பேர் கசப்பானவர்கள், மற்றவர்கள் இனிமையானவர்கள் என்று அந்த மாதிரி சொன்னாரா என்ன அப்படின்னு சொல்றாரு சிவபாபா, சொல்றாரு பிரம்ம பாபா பத்தி. ஆமா, தவறான குழந்தைகளா இருந்தாலும், தவறு செய்யக்கூடிய குழந்தைகளா இருந்தாலும் என்ன சொன்னாரு பாபா? அன்பு நினைவுகள் தான் கொடுத்தாரு. அந்த சுபபாவனை தான். அடுத்து வாசிங்க சிஸ்டர், நான் சொல்றேன். அத சொல்ற பாபா, இனிமையான குழந்தைகளை தான் சொன்னாரு. அதுல 2-4 பேர் கசப்பானவர்கள் இருந்தா கூட பாபா வந்து மற்றவர்கள் இனிமையானவர் என்று, மற்றவர்கள் இனிமையானவர்கள், இந்த 4 பேர் கசப்பானவர்கள் அப்படி சொல்லல தானே அப்படின்னு கேக்குறாரு சிவபாபா. பிறகும் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காகவும் சதா இரக்க மனம் உள்ளவராக ஆனார், மன்னிக்கும் கடலாக இருந்தார். ஆனால் நல்லது, நீங்கள் உங்களது உள்ளுணர்வில் யாரை பற்றியாவது எதிர்மறை உணர்வுகள் வைக்காதீர்கள். ஆமா, சொல்றாரு பாபா, பிரம்மா பாபா எந்த ஒரு குழந்தைகளுக்குமே தவறான ஆத்மாக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அப்பா அன்பு தான் செய்தார், அன்பு தான் காட்டினார் எல்லாரு மீதும். இவங்க இனிமையான குழந்தைங்க, தவறு செய்யக்கூடியவங்களா கசப்பான குழந்தைங்கன்னு பிரிச்சு பார்க்கல அவரு. தவறு செய்யக்கூடிய குழந்தைகளாவே இருந்தாலும் அவங்க மீதும் இரக்கம் காட்டினார், இரக்க பாவனை கொண்ட இரக்க மனம் உடையவர் ஆனாரு. கூடவே மன்னிக்கும் கடனாவும் ஆனார். புரியுதுங்களா உங்களுக்கு? தவறு செய்யறவங்களையும் மன்னிச்சுட்டாரு, இரக்கம் காட்டினாரு. இரக்கம் காட்டுறதுன்னு என்ன? இந்த ஆத்மாக்கள் இப்படி தவறு செய்யறாங்க, இவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படி இரக்கம் இருந்தாதான் நம்மளால சுபபாவனையே வைக்க முடியும், சுப காமனையே கொடுக்க முடியும், நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸே வரும் நமக்கு. அதுக்காகத்தான் பிரம்மா பாபா உதாரணமா சொல்றாரு சிவபாபா. அப்ப ஃபாலோ பிரம்மா தானே நமக்கு ஸ்ரீமத்து. பிரம்மா பாபா என்ன காரியம் செய்தாரோ அதே காரியத்தை நீங்க செய்யுங்க அப்படிங்கறத சொல்ற. இரக்க மனமுடையவராகி தவறு செய்யக்கூடிய ஆத்மாக்களாகவே இருந்தாலும் சுபபாவனை, சுப விருப்பம், சுபமான ஆசைகள் வைங்க, ஆசீர்வாதம் கொடுங்க உங்களுக்கு. அவங்க தப்பானவங்க, இவங்க தப்பானவங்க, இவங்க துக்கம் கொடுக்கக்கூடியவங்க உங்க உள்ளுணர்வுல கொண்டுட்டு போய் வைக்காதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. உள்ளுணர்வுல ஆமா, அந்த உள்ளுணர்வு கொண்டுட்டு போகாம அந்த உள்ளுணர்வுக்கு பதிலா இரக்க மனம் கொண்டவரா மாதிரி சுபபாவனை சுபகாமனை வைங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இத மட்டுமே சொல்லுவாரு, சுபபாவனை சுபகாமனைன்னு மட்டும் வைங்க அப்படின்பாரு. அதுல ரகசியம் என்னன்னா நம்ம அந்த டிராமா பாயிண்ட சேர்த்துக்கிறது தான். அத டிராமா பாயிண்ட் சேர்த்துக்கிடும் போது அந்த சுபபாவனை சுபகாமனை வைக்கிறது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அது நான் செய்த புருஷார்த்தத்துல, எனக்கு கிடைச்ச அனுபவத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். ஒரு சதயோகம் இல்லையா, என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், அந்த உள்ளுணர்வு என்ன இருக்குது, என்ன வேலை செய்யுது, ஏன் அந்த மாதிரி தப்பா செய்யுது, அப்ப ஏன் இந்த உள்ளுணர்வுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு நான் உட்காந்து சிந்தனை கடலை கடைஞ்சி எடுத்த போது இந்த டிராமா பாயிண்ட் இங்க யூஸ் பண்ணும் போதுதான் சுபபாவனை சுபகாமனை நம்மளால வைக்க முடியுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சேன் நான். சூப்பர் பிரதர், டிராமா பாயிண்ட் என்ன வந்தாலும் நம்ம இத மட்டும் கொடுத்தோம்னா மேஜிக்கே நடக்கும்ன்றாரு. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, பாபா ஏங்க டிராமா பாயிண்ட யூஸ் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு வற்புறுத்தி சொல்லல அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா குழந்தைங்களா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு அப்பா அதை விட்டுட்டாரு, எனக்கு தெரியல. அதுவும் கரெக்ட் பிரதர். பாபா தான் சொல்றாருல, புத்திசாலி குழந்தைங்களாலதான் கண்டுபிடிக்க முடியும்னு. நமக்குள்ளேயே ட்விஸ்ட் வைக்கிறாரு. சூப்பர் பிரதர், செம்ம சூப்பர். பாபா சொல்றாரு பாருங்க, பிறகும் அப்படிப்பட்ட ஆத்மாக்களாக சதா இரக்கமனம் உள்ளவராகத்தானே ஆனார், மன்னிக்கும் கடலாகத்தானே ஆனாரு. ஆனா நல்லதுதான். நீங்க உங்களது உள்ளுணர்வில் யாரை பற்றியாவது எதிர்மறை உணர்வுகள் வைத்தீர்கள் என்றால் இதனால் உங்களுக்கு என்ன லாபம்? என்னதான் கிடைக்குது உங்களுக்கு? இது லாபம் இருக்குமானால் பிறகு அப்படி வைங்கன்றார். சூப்பர். லாபம் இருக்குன்னா பண்ணுங்கன்றாரு, அதில் லாபமே கிடையாதுன்றாரு. உங்களுக்கு துக்கம் தான். எவ்வளவு ஒரு சந்தோஷமான இருக்கிறதுக்கு பதிலா துக்கம் கிடைக்கும்ன்றாருங்க பிரதர். பிரச்சனையாக, அதாவது அது லாபமே இல்லைதான், பிரச்சனையாக உள்ளதென்றால் அந்த விஷயம் எதிரில் வரும். பாப்தாதா பாக்குறாரு, அந்த சமயம் அவருக்கு கண்ணாடியை காட்ட வேண்டும். பிரதர், இதுல லாபம் இல்லன்ட்டாரு, பிரச்சனை உள்ளது என்றால் அந்த விஷயம் எதிரில வரும். இதுக்கு என்ன பிரதர் அர்த்தம்? நம்மளோட டிராமா பாயிண்ட சொல்றாரு. ஆமா, இல்ல பிரச்சனை அந்த இதுல வரும், உங்களுக்கு உள்ளுணர்வுல அந்த விஷயங்கள் வரும். இப்ப தவறான விஷயங்கள் வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை வரத்தனை செய்ய நமக்கு எப்பவுமே. வேற ஏதாவது
வேற ஏதாவது ஆத்மாக்கள் முன்னாடி பிரச்சனைகள் வரும்போது இந்த உள்ளுணர்வு அவங்கள பத்தி தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, அது வெளிப்படும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்குத்தான் அப்ப உங்க கண்ணாடி இருக்கு இல்லையா, மனம்ன்ற கண்ணாடியில தெரியும் உங்களுக்கு வெளிப்படையா அந்த நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் வந்து வார்த்தை மூலமா வெளிப்படுறதும் செயல் மூலமா வெளிப்படுறதும் தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. ஆனா அதை புரிஞ்சுக்க முடியாது. அது யாரு தவறு செய்யறாங்களோ அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நல்ல சிந்தனை செய்யறவங்களாலதான் புரிஞ்சுக்க முடியும். அதுவும் இருக்கு, அப்படியும் இருக்கு. அதாவது அவங்களுக்கு தெரியாதுங்களா, உள்ளுணர்வு அரிக்கிறது மனசாட்சி உடுத்துறது கூட அவங்களால உணர முடியாது. இல்ல அது தெரியும், வெளியில சொன்னா யார் நம்மள தப்பா நினைச்சுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, மரியாதை போயிடும், நம்மள கீழே குறைச்சு பாப்பாங்க அப்படிங்கிற அந்த அபிமானம் இருக்குது இல்லையா சிஸ்டர். அதனாலதான் சொல்லுவாங்க அந்த அபிமானம் இருக்க, அந்த அபிமானம் இருக்கும், அதனால அவமானம் ஃபீல் ஆகும், அடுத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, உள்ளே வச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டு இருப்பாங்க, கருகி போயிடுவாங்க, உடுக்கையை வச்சு புழுங்கிக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த உள்ளுக்குள்ளேயே புகைச்சல் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல சிஸ்டர், அந்த மாதிரி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி வெளிப்படையா அந்த தேக அபிமானம் இருக்க காரணத்தினாலதான் அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். அதனாலதான் சொல்லுவாரு, நான் யாரெல்லாம் நாராயணன் ஆவாங்க, 2வது லட்சுமி நாராயணன் ஆவாங்கன்னு பிரம்மா பாபா சொல்லி வச்சிருந்தாரோ அவங்க கூட இறுதியில அப்பா கையை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவார் இல்லையா. காரணம் அது எல்லாமே இந்த உள்ளுணர்வுல வந்து அந்த வீணான சங்கல்பம், எதிர்மறையான சங்கல்பத்தின் காரணமாதான். அதான் பிரம்மா பாபா அவ்வளவு ஆழமா சொல்லிட்டு இருக்காரு. பாபா கிட்ட கூட சொல்ல மாட்டாங்களா பிரதர்? யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்களா சிஸ்டர். அந்த அபிமானம் விடாது சிஸ்டர். அதான் நான் சொல்றேன் இல்லையா, எப்பவுமே அந்த அகங்காரம் விடாது. நம்ம சரி, நான் தான் சரி, மத்தவங்க எல்லாம் தப்பு, நீதான் தப்பு, நீதான் தப்புன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பான். கடவுள் கிட்ட கூட சொல்ல மனசு வராதா பிரதர் அவங்களுக்கு? தெரியாதுல்ல சிஸ்டர். அந்த அகங்காரத்தின் தன்மை ரொம்ப மோசமானது சிஸ்டர். நம்ம செய்யறது தவிர நம்மளே புரிஞ்சுக்க முடியாது, அவ்வளவு சூட்சமமா இருக்கும். அது சிந்தனை செஞ்சு சரியா நல்ல விதத்துல ஞானத்தை புரிஞ்சுக்கலன்னா அகங்காரத்தை விடுறது பெரிய கொடுமை சிஸ்டர். அது அந்த அபிமானத்தை விடுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதத்தான் அப்பா சூட்சமத்துல சொல்லிட்டு இருக்காரு. அப்பா ஃபரிஸ்தா, பிரம்மா பாபா ஃபரிஸ்தாவா மாதிரி நமக்காக வந்து இவ்வளவு விஷயத்தையும் சொல்றாரு. அப்ப பிரம்மா பாபா எந்த அளவுக்கு அப்பா கொடுத்த ஞானத்தை சிந்தனை செஞ்சிருப்பாருன்னு பாருங்க. நம்மளா அந்த அவ்யத்தவாணியை படிச்சு கத்துக்கிட்டோம். பிரம்மா பாபா இதெல்லாம் சொல்றாரு, அப்ப இவ்வளவு தூரத்துக்கு புருஷார்த்தம் பண்ணிருக்காருன்னு அப்பா சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பிரம்மா பாபா எந்த அளவுக்கு கடுமையா புருஷார்த்தம் பண்ணிருந்தாங்கன்னா இந்த உள்ளுணர்வு இவ்வளவு மோசமானதா இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. ஓகே, இப்ப சொல்றாரு பாப்தாதா பாக்குறாரு, அந்த சமயம் அவருக்கு கண்ணாடியை காட்ட வேண்டும். ஆக எந்த விஷயத்தில் தனக்கு நன்மை எதுவும் இல்லையோ, ஞானம் நிறைந்தவர் ஆவது வேறு விஷயம். நன்மை எதுவுமே இல்லை. ஞானம் நிறைந்தவர் ஆகிறது ஒண்ணும் இது இல்ல, பெரிய விஷயம் இல்ல. ஞானம் நிறைந்தவர் ஆகுறதுன்னா அவங்க தவறுதான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சரி தவறு, அது ரெண்டையும் பிரிச்சு பாக்குறது எது? புத்தி தான். அந்த ஞானம் உங்களுக்கு இருக்குது, புத்தி அவங்க தப்புதான் செய்யறாங்க, நல்ல விதத்துல புரிஞ்சுக்கிட்டீங்கதான். அத இவங்க தப்பானவங்கன்னு உங்க மனசுல போய் பதிய வச்சுக்கூடாதீங்க அப்படிங்கிறாரு. அதான் உள்ளுணர்வுல பதிய வச்சிடாதீங்க. புத்திக்கு தெரியும் அவங்க சரியா தப்புதான் செய்யறாங்க அப்படின்னு. அத உள்ளுணர்வுல பதிய வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சுதா உங்களுக்கு? புத்திக்கு மனசுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா? புத்திக்கு மனசு இப்ப எனக்கு டச் ஆனது என்னன்னா, இந்த அகங்காரம் இப்ப சொன்னீங்கல்ல, அது வந்து பாபா கிட்ட நம்ம இப்படி இருக்கோன்றதே அவங்களுக்கு வந்து தெரியாம பாபாவோட லிங்க்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அகங்காரம் இருக்கிறதே தெரியாம. நம்மதான் கரெக்ட், நம்மதான் பக்காவா இருக்கோம், நம்ம கரெக்டா நம்ம இருக்கோம், எல்லாம் அவங்களே தனக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. அது புரிஞ்சுக்கிறது இல்ல. அது அபியத்தவாணி நல்ல விதத்துல புரிஞ்சு படிக்கும் போது யாருனாலும் மாறிடுவாங்க. புரிஞ்சுக்க அந்த புரிதல் இல்லாத காரணம் தான் எல்லாரும் அப்பா கையை விட்டுட்டு போறது, அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிறது, பாபா நமக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறாரு, எவ்வளவு புருஷார்த்தம் பண்றேன், அதான் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு சேவை செஞ்சுறேன் ஆனா பாபா எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சிலரு. நான் விழுந்து காலையில சாயந்தரம் வரைக்கும் சேவை செஞ்சுட்டு இருக்கேன், அப்பா எனக்கு எந்த உதவியுமே செய்யல அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு பாத்தீங்களா முன்னாடி. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? உள்ளுணர்வு அங்க மாறவே இல்லை. உள்ளுணர்வு மாறிச்சுன்னா இதெல்லாம் பத்தி சொல்லவே மாட்டோம். அப்ப இந்த அவ்யத்தவாணி அவங்க படிச்சா கூட புரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம என்ன விஷயம் சொல்றோம்ன்றத புரிஞ்சுக்கிட்டா கூட. பாபா உதவி செய்யலன்னு சொல்றவங்க வந்து கரெக்ட்,
ஞானத்தை அந்த அளவுக்கு சிந்தனை பண்ணல, அப்ளை பண்ணல அவங்களுக்கு. சரி சரிங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேக்குறேன் சிஸ்டர், உங்களுக்கு புரிஞ்சுதா சிஸ்டர்? ஃபர்ஸ்ட் நல்லா சூப்பரா புரியுதுங்க பிரதர். இன்னைக்கு கேக்கல, நல்லாவே டச் ஆகுதுங்க பிரதர். இன்னைக்கு அதாவது என்ன புரியுது பிரதர்? இல்ல இன்னைக்கு கேக்கல சிஸ்டர், இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் புரியுது உங்களுக்கு. சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சுதான்னு கேட்டேன். இல்லைங்க பிரதர். அப்ப எனக்கான வீட்டவாணி படிக்கும் போது புரியுது உங்களுக்கு? ஆமாங்க பிரதர், புரியல. சரி படிங்க. பாபா சொல்றாரு, எந்த விஷயத்துக்கு தனக்கு நன்மை எதுவும் இல்லையோ, ஞானம் இருந்தாவது வேற விஷயம், இது தவறு இது சரி என்ற ஞானம் உள்ளது. ஞானம் இருந்தவர் ஆவது தவறு கிடையாது, தவறு இல்லைன்றாரு. ஞானம் இருந்தவர் ஆவது தவறு இல்லை. புத்திக்கு தெரியுது இது சரி தப்புன்னு, அதுல தவறு எதுவும் கிடையாது. சரி தப்புன்னு பிரிச்சு பார்க்க தெரியுதுதான், புத்தியோட வேலையே சரி இது தவறுதுன்னு பிரிச்சு பாக்குறதுதான் வேலை. ஆனா உள்ளுணர்வுல பதிய வச்சிடக்கூடாது அவங்க தப்பானவங்க அப்படின்னு அதை சொல்றாரு பாருங்க. அடுத்து வாசிங்க. ஞானம் இருந்திராவது தவறு இல்லை, ஆனா உள்ளுணர்வில் தாரணை செய்வது தவறு. பாருங்க புரிஞ்சுதான். ஞானம் இருந்தார் ஆவ தவறில்லை அப்படின்றது என்ன அர்த்தம்ன்றதுன்னா என்னன்னா பிரதர், இப்போ அவங்களோட இத பாக்குறோம்ல, இவங்க இப்படி இவங்க அப்படி, ஓகே டிராமால இருக்கு, இவங்களும் மாறட்டுமே, நல்லது நன்மை அததான் பாபா உள்ள கொண்டு வர சொல்றேன். இப்ப அதான் சொன்னேன் இல்லையா, அந்த டிராமா பாயிண்ட கொண்டுட்டு வரும்போது அது வேலை செய்யுது அப்படின்னு. அதுதான் இங்க பாயிண்ட் சொல்றாரு. அத நீங்க குறையா பாக்காம இவங்கெல்லாம் இப்படிதான்ப்பா, இவங்கெல்லாம் எங்க மாற போறாங்க, இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னா நம்ம நினைக்க கூடாது. அதாவது அப்படி நினைக்க கூடாதுன்றாரு உள்ளுணர்வுல. அந்த எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா பாபா கிட்ட சொல்லணும் பிரதர், அப்படி வந்துருச்சு தப்பு சரி எது தவறு எது பிரிச்சு பாபாட்ட சொல்ல தெரியணும். அது சொல்லிடுவாங்க நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு தெரியல. எனக்கு திருப்தி ஆயிருச்சு சிஸ்டர், யாருக்கு புரிஞ்சதோ இல்லையோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சதில்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அது பாருங்க பிரதர், ஞானம் இருந்தவர் ஆவது தவறில்லை, ஆனா உள்ளுணர்வில் தாரணை செய்வது தவறு. ஏனென்றால் தனக்குள்ளே மூட் ஆஃப் அது வந்துச்சுன்னா என்ன ஆகும்ன்றது சொல்றாரு பாருங்க. மூட் ஆஃப் ஆயிடுவாங்கல்ல பிரதர், அத பாக்கும்போது கரெக்ட் கரெக்ட் அந்த கண்ணோட்டத்திலேயே பாப்பாங்க, தப்பு அது. ஓகே ஓகே. அப்புறம் வீண் சங்கல்பம் வந்துடுது, நினைவு சக்தி குறைஞ்சிடுது அப்படின்றாரு. ஆமா முடியாது. எத்தனை நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்றாரு. மூட் ஆஃப் ஆயிடுது, தப்பா உணர்வு வைப்ரேஷன் வச்சிருக்கிறதுனால மூட் ஆஃப் ஆயிடுது, வீண் சங்கல்பம் எழும்புது. உங்களோட நினைவுல அப்பா கூட இணைஞ்சிருக்கும் போது சக்தி குறைபாடு ஏற்படுது. அப்புறம் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு பாபா உதவி செய்யலன்னா எப்படி அவரால் செய்ய முடியும்? அவரு விதிக்கு கட்டுப்பட்டு இருக்காரு, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு அவரு என்னோட விதி அவர் எதுக்கு டிராமாவுக்கு தான் கட்டுப்பட்டு இருக்காரு. ஆமா, இந்த சொல்லுவாங்கல்ல முள்ளால எடுக்கணும் அப்படின்னு. ஆமா, அதே போலதான் டிராமா பாயிண்ட டிராமா வச்சுதான் எடுக்கணும். டிராமா பாயிண்ட வச்சுதான் டிராமால இருக்க அந்த கெட்ட விஷயத்த எடுக்கணும். முள்ளால எடுக்கிறது மாதிரி டிராமா வச்சுதான் டிராமாவை எடுக்க முடியும். டிராமால இருக்கிற கெட்ட விஷயத்த டிராமா பாயிண்ட் எடுக்கணும். ஆமா, சூப்பர். அதான் நினைவு சக்தியும் குறைஞ்சிடுது. அப்புறம் பாபாட்ட எப்படி நமக்கு சக்தி கிடைக்கும்? பாபா நமக்கு உதவி செய்யல, பாபாவை நினைக்க முடியல, நீங்க வருத்தப்பட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அதுதான் சொல்ற, நினைவு சக்தி குறைவு, நஷ்டம் ஏற்பட்டு விடுது. இயற்கையே தூய்மைப்படுத்துபவர்கள் நீங்கள் எனும்போது இவர்களோ ஆத்மாக்கள். உள்ளுணர்வு, வைப்ரேஷன், வாயுமண்டலம் என்ற மூன்றுக்கு இடையில் சம்பந்தம் உள்ளது. என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. எதுக்கு? உள்ளுணர்வுக்கு, வைப்ரேஷன்ஸுக்கு, வாயுமண்டலத்துக்கு, மூணுக்கும் சம்பந்தம் இருக்குது. உள்ளுணர்வு நல்லா இருந்தாதான் அதன் மூலமா வெளிப்படுற வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கும். வைப்ரேஷன்ஸ் நல்லா இருந்தாதான் வாயுமண்டலம் நல்லா இருக்கும். அதான் அடுத்தடுத்து இன்டர்லிங்க் ஆயிருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ உள்ளுணர்வு தப்பா இருந்துச்சுன்னா வைப்ரேஷன்ஸும் தப்பா ஆகும், வைப்ரேஷன் தப்பாகும் போது வாயுமண்டலமும் தப்பாகும். அப்ப எவ்வளவு நஷ்டம் ஏற்படுதுன்னு பாருங்க. அதான் நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் வெளிப்பட்டு வாயுமண்டலம் உருவாகும் போது மூட் ஆஃப் ஆகுது, வின் சங்கல்பம் எழும்புது, நினைவின் சக்தியில குறைபாடு ஏற்படுது அப்படிங்கறத சொல்றாரு. இயற்கையே தூய்மைப்படுத்துவர்கள் நீங்கள் எனும்போது இவர்களோ ஆத்மாக்கள். ஆத்மாக்களையும் உங்களால தூய்மைப்படுத்த முடியும்ன்றாரு. அது உள்ளுணர்வு, வைப்ரேஷன், வாயுமண்டலம் என்ற மூன்றுக்கும் இடையே சம்பந்தம் இருக்குன்றாரு. உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷன் உருவாகுது, வைப்ரேஷன் மூலம் வாயுமண்டலம் உருவாகுது.
ஆனா முக்கியமானது உள்ளுணர்வு. சீக்கிரம் சீக்கிரம் பாபாவின் பிரத்யட்சம் ஆக வேண்டும் என நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு என்ன சொல்றாருன்னா, வாயுமண்டலம் உள்ளுணர்வுலாம் முக்கியம், பாபா பிரத்யட்சம் ஆகணும் சீக்கிரமா நினைக்கிறீங்க, தீவிர முயற்சி செய்யணும்ன்றாரு. அதற்கு அனைவரும் தங்கள் உள்ளுணர்வை தங்களுக்காக மற்றவர்களுக்காக நேர்மறையாக தாரணை செய்யுங்க. ஞானம் நிறைந்தவரா தாராளமா ஆகுங்க. ஆனா தனது மனதில் எதிர்மறையானதை தாரணை செய்யாதீர்கள். எதிர்மறை என்பதன் அர்த்தம் குப்பை. குப்பைட்டாரு. எதிர்மறை அந்த நெகட்டிவ் இருக்குது எல்லாமே குப்பையின் சங்கல்பம். குப்பைன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறீங்க, தப்பா நினைக்கிறீங்கன்னாலும் என்ன அர்த்தம்? குப்பையை சேர்த்து வச்சிருக்கோம். யாராவது அப்பா இருக்க மனசுல, திலாராம் பாபா இருக்க வேண்டிய மனசுல என்ன யாராவது குப்பையை சேர்த்து வச்சிருப்பாங்களா? இல்ல குப்பை இருக்கிறதுலதான் பாபா இருப்பாரா? குப்பையை மனசுல வச்சுட்டு பாபா ஹெல்ப் பண்ணலன்னு சொன்னா என்ன அர்த்தம் அது? ஓகே வாசிங். அவ்வப்போது உள்ளுணர்வை சக்திசாலி ஆக்குங்கள், வைப்ரேஷனை சக்திசாலி ஆக்குங்கள், வாயு மண்டலத்தை சக்திசாலி ஆக்குங்கள். ஏனென்றால் அனைவரும் அனுபவம் செய்திருக்கிறீர்கள். வாய்மொழி மூலம் மாற்றம், கற்பித்தல் மூலம் மாற்றம் மிகவும் மெதுவாக ஏற்படுது. வாய்மொழி மூல மாற்றமும் கற்பித்தல் மூல மாற்றமும் மெதுவா ஏற்படுது. ஆமா, வாட்ஸ்அப் சேவை செய்யறதுனால மாற்றம் ஏற்படுதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா குறைவா இருக்குது, மெதுவா ஏற்படுது, கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுது. ஆனா தீவிர வேகத்துல மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா அந்த உள்ளுணர்வை மாத்தணும். உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமா வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய சேவை செய்யுங்க. அதுதான் எல்லாரையும் தீவிர வேகத்துல தயார் செய்யும் அப்படிங்கறத சொல்றாரு. தலைப்புல சொன்னாருங்க, வேகத்துல வேலை செய்யறது உள்ளுணர்வு. அதுதான் மனசா சேவை. அந்த மனசா சேவை செய்யுங்க, உங்களுடைய உள்ளுணர்வு மூலமா சேவை செய்யுங்க அப்படிங்கிறாரு. அந்த உள்ளுணர்வின் மூலமா தீவிர வேகத்துல சக்திசாலியா சேவை செய்யணும். அந்த மனசா சேவை செய்யணும்னா அதுக்கு தென் நீங்க நெகட்டிவா வச்சிருக்க கூடாது, இந்த குப்பையை வச்சிருக்க கூடாதுங்கிறாரு. அதனாலதான் நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நல்ல விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா முன்னாடி அந்த ஆத்மா பரமாத்மா டிராமாங்கிற அந்த ஞான பாயிண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. குறிப்பா அந்த டிராமா பாயிண்ட் இருந்தாதான் உள்ளுணர்வு வைப்ரேஷன்ஸ் மாதிரி அந்த சுபபாவனை வைக்க வரும். உங்களுக்கு சுபபாவனை சுபகாமனை வைக்க வரும். குப்பை ஏன் வருது? டிராமா பாயிண்ட் நம்ம யூஸ் பண்றது இல்ல, அதனால வருது. ஏன் வருதுன்னா ஆமா அது இல்ல, அது டிராமா பாயிண்ட்ல என்ன ஆகும், மாயாவுக்கு பாவம் அந்த ஆத்மாக்கள் வசமா இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிடாம இவங்க இப்படி செய்யறாங்க இவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிறது. அவங்க அரைக்கல்பமா மாயாவுக்கு வசமாயி தானே இருக்காங்க எல்லாருமே. எல்லாருக்கும் நல்ல விதமா புத்திசாலியா மாறி புருஷார்த்தம் செஞ்சிட முடியாது இல்லையா? அதுலயும் வரிசை கிரமம் இருக்குதுன்னு தானே அப்பா சொல்றாரு. அந்த அடிப்படை அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிடாம இருக்கும் போதுதான் தப்பா மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? குப்பை வெளில வருது உள்ள இருக்கிறதெல்லாம் வெளில வருது. அத ஆனா அழிக்க சொல்றாரு பாபா, என் நினைவுல இருந்திருக்கேன். அத பாவம் அழியுது, அதுதான் நம்மளோட பாவம் இல்ல பிரதர், பாவம் கணக்கு. ஆமா. அதான் சொல்றாரு. ஏனென்றால் அனைவரும் அனுபவம் செய்திருக்கிறீர்கள். வாய்மொழி மூலம் மாற்றம், இந்த கற்பித்தல் மூலம் மாற்றம் நடக்குது, ஆனா மெதுவா நடக்குது, மாற்றம் ஏற்படுதுன்றாரு. ஆனா மிக மிக மெதுவான வேகத்துல, அதிவேகத்தை விரும்புகிறீர்கள் என்றால் ஞானம் நிறைந்தவராகி, மன்னிக்கும் சொரூபமாகி, இரக்கமனம் உடையவராகி, சுபபாவனை சுப விருப்பத்தின் மூலம் வாயு மண்டலத்தை மாற்றுங்கள். இதுக்கு பதில் இங்கே வந்துருச்சுங்க பிரதர். ஆமா. ஓகே பிரதர், புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் குறிப்பிட்ட விஷயமா சொல்றாரு. ஓகே சிஸ்டர் வாசிங். பாருங்கள், நீங்கள் அனைவரும் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறீர்கள். மதுபனுக்கு யாரெல்லாம் வருகிறீர்களோ அனைத்திலும் அதிகமாக எந்த விஷயத்தின் பிரபாவம் ஏற்படுது? வாயு மண்டலத்தோட பிரபாவம். இங்கே அனைவரும் நம்பர்வார் இருந்தாலும் பிரம்மா பாபாவோட கர்ம பூமி, பாப்தாதாவோட வரதான பூமி, அது வாயு மண்டலத்தையே மாற்றி விடுகிறது. அனுபவம் உள்ளது இல்லையா? மதுபனுக்கு வந்தீங்கன்னா என்ன அனுபவம் ஆகுது உங்களுக்கு? வாயு மண்டலம் சுத்தமா இருக்குது, நம்ம நல்ல விதத்துல புருஷார்த்தம் பண்ணலான்ற அந்த
உள்ளுணர்வு வருது இல்லையா, அந்த வாயுமண்டலத்தின் அனுபவம் ஏற்படுது இல்லையா அப்படிங்கறத கேக்குறாரு. அது ஏன் ஏற்படுது அப்படின்னா, எல்லார் மனசுலயும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. இது பிரம்மா பாபா வாழ்ந்த கர்ம பூமி, பாப்தாதாவுடைய வரதான பூமி, சிவபாபா வந்த இடம் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு இருக்கும்போது வாயுமண்டலம் ஆட்டோமேட்டிக்கா நல்ல விதமா உருவாகுது. உள்ளுணர்வுல அப்ப என்ன இருக்குது, பிரம்மா பாபாவுடைய கர்ம பூமி, பிரம்மா பாபா வாழ்ந்த பூமி அப்படிங்கறது உள்ளுணர்வுல இருக்குது. புரிஞ்சுதா உங்களுக்கு? சிவபாபா வந்து இங்க ஞானம் கொடுத்த இடம் அப்படிங்கறது உள்ளுணர்வுல இருக்குது. அது வாயுமண்டலமா மதுபனுக்கு வந்தோடனே வெளிப்படுது எல்லார் மூலமாவும். ஒரு ஆத்மாக்களுக்கு இல்ல, அங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி போறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே நல்ல விதமான வைப்ரேஷன்ஸ் உண்டாகிறதுனால வாயுமண்டலம் கூட மதுபனுக்கு தூய்மையானது அந்த வாயுமண்டலம் உருவாயிடுதுங்கிறாரு. அதனாலதான் யார் அங்க பிரவேசம் ஆனாலும் உள்ள வந்தாலும் அவங்களுக்கும் நல்ல விதத்துல அந்த அமைதி, அந்த சூப்பரான அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப உள்ளுணர்வுல என்ன இருக்குது அங்க மதுபனுக்கு போறவங்களுக்கு எல்லாத்துக்கும், நீங்க சொல்லுங்க. இயற்கையா நேச்சுரல் ஆத்மாவோட அனுபவம் கிடைக்குதுங்க பிரதர். கிடைக்குது இல்லையா? அது என்ன எதன் அடிப்படையிலனா நம்மளுடைய உள்ளுணர்வு காரணமா தான். நம்ம உள்ளுணர்வு நல்லா இருக்குது. என்ன உள்ளுணர்வு இருக்குது அப்படின்னா, பிரம்மா பாபாவுடைய கர்ம பூமி, சிவபாபா வந்த இடம் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுறதுனால அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் வெளிப்படுது. அதத்தான் சொல்றாரு. ஓகே ஓகே. ஆக்சுவலா மதுபன் போகும்போது எனக்கு இவ்வளவு அனுபவம் எல்லாம் தெரியாதுங்க பிரதர். தெரியாத எனக்கே அப்படியே ஒரு உள்ளுணர்வு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா லேசா இருந்தது. அப்படி எல்லாத்தையும் ஆத்மா உணர்வு நல்லா தெரிஞ்சதுங்க பிரதர். எல்லாத்தையும் மறந்த நிலையில ஆத்மா லேசா இருக்குது. எதுவுமே ஞாபகம் இல்ல, எதுவுமே ஞாபகம் இல்ல. பாபா மட்டும்தான் முன்னாடி அங்க அவ்யக்த பாப்தாதா வந்திருக்காரு பேசுறதுக்கு. அது மட்டும் தான் தெரியுதே தவிர வேற ஒண்ணுமே தெரியல. அப்ப அங்க இருக்கிற வைப்ரேஷன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா, அங்க வந்து அந்த வாழ்ந்த அங்க அந்த காரணம் என்னன்னு கேக்குறாரு. பிரம்மபாபாவோட வைப்ரேஷன் வாயுமண்டலத்தை மாத்தி வச்சிருக்கு, இன்னமும் அங்க இருந்துட்டு தான் இருக்குன்றாரு. அது மாறாது, அங்க இருக்கும், அங்கதான் இருக்கும்ன்றாரு. இல்ல பிரம்மா பாபாவோட வைப்ரேஷன்ஸ் மட்டும் இல்ல, நம்மளுடைய வைப்ரேஷன்ஸே மாறுது. நம்மளுடைய உள்ளுணர்வுல இருக்குது இல்லையா அந்த விஷயம், உங்களுக்கு புரியலையா? என்னமோ அந்த உள்ள இருந்து வருது இயற்கையா, நமக்கே வெளியே வருது இல்லையா? அதுதான் அங்க வைப்ரேஷன் உண்டாக்குது. அங்க வர எல்லா எனக்கு தெரியல பிரதர், அங்க தெரியல. இங்க பாபா வந்து சொல்ல சொல்ல அந்த வாணியில சொல்றாரு, உங்களுக்கு அந்த அனுபவம் வருதா? இப்பதான் அது வந்து அது தெரியுது, ஆனா இதுதான்றது தெரியல. இப்போ உணர முடியுது. அதுதான். சரி விடுங்க, அடுத்து வாசிங்க. அடுத்து பாப்தாதாவோட வரதான பூமி, அது வாயுமண்டலத்தை மாத்தி விடுது. அனுபவம் உள்ளது இல்லையா? அப்ப நீங்க சொல்ல வரது என்னன்னா, நம்மளோட அந்த உள்ளுணர்வுல இருக்கிற சக்தியா பாபா வெளில கொண்டு வராரு. அதானங்க பிரதர்? உள்ளுணர்வு சக்தி ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படுது. உங்க சக்தி தான் வெளிப்படுது. எல்லாரோட சக்தி உங்க ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 பேர் மனசுலயுமே பிரம்மா பாபாவுடைய கர்ம பூமி இது, சிவபாபா வந்த இடம்ன்ற அந்த உள்ளுணர்வு இருந்தே இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்ல, 1000 பேத்துக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1000 பேத்துக்கு இருக்கும்போது அந்த வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த வாயுமண்டலத்துல கலந்து இருக்குது இல்லையா? அதனாலதான் அங்க பிரவேசமாகற எல்லாருக்குமே அந்த நல்ல வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுதுங்கிறாரு. புரியுதா இல்லையா? புரியுதுங்க பிரதர். ஓகே, நல்ல 20,000 பேர் இருக்காங்க. 20,000 பேர் பிரதர். என்ன எது யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, அனுபவம் இருக்கோ, ஒரு வருஷம் குழந்தையா இருந்தா கூட வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு தெரியலனா கூட என்ன சொல்றது, ஏதோ சொல்ல வந்தேன் பிரதர். கடவுள் இங்க வந்திருக்காரு, பகவான் இங்க இருக்காரு. நம்ம முன்னாடி சொல்லும் போது அந்த உள்ளுணர்வு மாறுது இல்ல, உங்களுக்கு வைப்ரேஷன். கடவுள் அதான் எல்லாருடைய உள்ளுணர்வும் மாறுறதுனாலதான் அங்க வாயுமண்டலம் நல்லா இருக்குதுங்கிறாரு. பிரம்மா பாபா பரிசுத்தாவாய் மேல போயிட்டாரு, அது வேற விஷயம். அங்க வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற நம்மளுடைய உள்ளுணர்வு அங்க வாயுமண்டலத்தை உருவாக்குது. ஓகே ஓகே ஓகேங்க பிரதர். ரொம்ப ஆழமானது இது. அதான் அனுபவம் உள்ளது இல்லையான்னு கேக்குறாரு. ஆக வைப்ரேஷன் மூலமா உருவாக்குவதுதான் தீவிர வேக மனதின் முத்திரையாகும். வாயுமண்டலம் மனதின் முத்திரையாக விடுகிறது. கேள்விப்பட்ட விஷயம் மறந்து போகலாம். அங்க போறவங்களுக்கு வாயுமண்டலம் தான் மனதின் முத்திரை ஆயிருதுங்கிற சொல்றாரு பாருங்க. அனுபவம் ஏற்பட்டுருச்சு இல்லையா, இங்கதான் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைச்சது அப்படிங்கிற அந்த அங்க கேட்ட ஞானம் மறந்து போயிருக்கலாம். ஆத்மா ஞானம், பரமாத்மா ஞானம், அந்த சுயதர்சன சக்கரம், அந்த இந்த மரத்து அந்த கல்ப விருட்ச மரம், மரத்தின் ஞானம், ஏணிப்படியின் சித்திரம், அங்க பேசிக் கோர்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் கூட மறந்து போயிருக்கலாம். ஆனா அங்க ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா வாயுமண்டலத்தின் அனுபவம், அது எப்பவுமே மறக்காது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப எது சேவை செஞ்சிச்சு?
வார்த்தையின் மூலமா கொடுத்த ஞானம் வேலை செய்யல. நீங்க நல்ல வைப்ரேஷன்ஸ் மூலமா வாயுமண்டலத்தை உருவாக்கி வச்சிருந்தீங்க இல்லையா, அதுதான் அந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்திருக்குது அப்படிங்கிறாரு. ஆனா வாயு மண்டலத்தினால அதான் கேள்விப்பட்ட விஷயம் மறந்து போகலாம். ஆனா வாயு மண்டலத்தினால மனதில் பதிந்த முத்திரை மறக்காது, அப்படிதானே? ஆக பாப்தாதா கேட்டுக்கொண்டிருக்காரு, பிரத்யக்ஷதா எப்போது ஏற்படும்? உங்களுக்குள் ஆன்மீக உரையாடலோ நன்றாக செய்கிறீர்கள், நல்லது தான்றாங்க பாபா, நல்லா செய்றீங்க. சொல்லுங்க, பாண்டவர்கள் இப்போது என்ன செய்வீங்க? வாயு மண்டலத்தை சக்திசாலியா ஆக்க வேண்டும். சேவா கேந்திரமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த இடமாக இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இருந்தாலும் வாயு மண்டலம் சக்திசாலியாக இருக்க வேண்டும். நாலாபுரத்தில் உள்ள சொல்லுங்க பிரதர். அதான் இப்ப பாபா அதுவே பாபாவே சொல்லிட்டாரு பாருங்க, நீங்க இல்லறத்துல இருந்தாலும் சரிதான், கேந்திரத்துல இருந்தாலும் சரிதான், வேற எங்க சொல்றாரு? அங்க அதுதான் சேவா கேந்திரமும் இல்லறத்துல இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரிதான். உங்ககிட்ட இருந்து அங்க அங்க மதுபன்ல எப்படி வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சு, அதே வைப்ரேஷன்ஸ் உங்களுடைய பாசிட்டிவான அந்த விஷயங்கள் நீங்க அந்த உள்ளுணர்வை பதிய வைக்கிறதுனால உங்க மூலமாவே வெளிப்படுது அப்படிங்கிறாரு. வாயு மண்டலம் அதான் இல்லறத்துல இருந்தாலும் வாயு மண்டலம் மட்டும் சக்திசாலியாக இருக்க வேண்டும். நாலாபுரத்தில் உள்ள வாயு மண்டலம் சம்பூர்ண நிர்விகனமாக, நாலாபுரத்திலும் உள்ள வாயு மண்டலம் சம்பூர்ண நிர்விகனமாக இரக்க மனம், சுபபாவனை, சுப விருப்பத்துடன் கூடியதாகி விடுமானால் பிரத்யக்ஷதாவுக்கு தாமதமாகாது. பாத்தீங்களா? பிரத்யட்சம் ஏற்படணும்னா என்ன காரியம் செய்யணும்? முதல்ல அந்த சம்பூர்ண அந்த விக்னங்கள் மறணும்னா மனம், அந்த சுப பாவனை சுப காமனை வேணும். மனசுல அந்த இரக்க மனம் இருக்கணும். அடுத்தவங்கள தவறுகளை மன்னிக்க கூடிய அந்த உணர்வுகள் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த உள்ளுணர்வுலாம் உங்களுக்கு இருக்கும் போதுதான் சுப பாவனை சுப காமனை, அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். இவங்களுக்கு நன்மை ஏற்படட்டும், இவங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும், இவங்களுக்கும் தந்தையின் சக்தியினால மாற்றம் ஏற்படட்டும், இவங்களும் நல்ல விதத்துல புருஷார்த்தம் செஞ்சு உயர்ந்த பதவி அடையட்டும் அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதம் கொடுக்கறோம் இல்லையா? அதுதான் இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வை நீங்க உருவாக்கி வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தந்தை உங்க மூலமா பிரத்யட்சமாகிறதுக்கு தாமதமாகாது அப்படிங்கிறாரு. அதான் சொல்றாரு, இரக்கமனம் சுபபாவனை சுப விருப்பம் கூடியதா இருந்ததுன்னா பிரத்யக்ஷதாவுக்கு தாமதமே ஆகாதுன்றாரு. இப்பவே அதை கொண்டு வந்துடலாம் போல, அவ்வளவு சமவாணியா இருக்கு. இப்பயே அப்படி மாத்திடலாம். எல்லாருக்குமே புரியணும்ன்றதுக்காக தான் சிஸ்டர் நான் அந்த இன்ச்சா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சம பிரதர். இப்போது பாப்தாதா என்ன தேதி கொடுத்திருக்கிறாரோ அது பாப்தாதாவுக்கு நினைவு இருக்கு. கணக்கை கேட்பார் இல்லையா, ஒவ்வொருவரும் தனது கணக்கை வைத்துள்ளார் இல்லையா, அதாவது ஒவ்வொருவரும் தனது கணக்கையோ வைத்துள்ளார் இல்லையா, கணக்கில் இதைத்தான் சோதனை செய்வார் இல்லையா. இது வந்து பாப்தாதா வச்சிருக்கிறாருங்களா நம்மளோட கணக்கு, அத சொல்றாங்க. ஆமா, ஓகே ஓகேங்க. பாப்தாதா பாக்குறாருன்ட்டார்ல என்ன தேதி. ஓகே ஓகே ஓகே. பாப்தாதா நினைவு வச்சு, பாப்தாதாவுக்கு நினைவு இருக்குன்றாரு. கணக்கு கேட்பாராம், அப்புறம் ஒவ்வொருட கணக்கும் வச்சிருக்கிறாராம், கணக்குல இதத்தான் சோதனையும் செய்வாராம். என்ன செய்ய போறாரு அப்படின்னா, அப்ப அதான் சொல்றேன், அப்பா அதான் சொல்லுவாரு, நான் ஞானத்தின் கணக்கோ பார்க்க மாட்டேன், யோகத்தின் கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு தாரணையா இருக்குது அந்த தாரணையை வச்சுதான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்லுவார். ஏன்னா சேவா கணக்கு தாரணையை வச்சுதான் சேவா கணக்கே உருவாகும். அதான் முதலே சொல்லிட்டாருல, நீங்க 8 மணி நேரம் சேவை செஞ்சாலும் சரிதான், 16 மணி நேரம் கிளாஸ் பண்ணாலும் சரிதான், 16 மணி நேரம் யோகா பண்ணாலும் சரிதான், 16 மணி நேரம் பேசிக் அந்த கோர்ஸ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் சரிதான். என்ன உள்ளுணர்வின் வைப்ரேஷன் சரியில்லைனா மொத்தமா ஒண்ணு இல்லாம போயிடும், வேஸ்ட் அப்படிங்கிறாரு பாத்தீங்களா. அதனாலதான் சொல்றேன், பாபா எந்த கணக்கை பாப்பாரு, இந்த தாரணை ஏற்பட்டுச்சு பாத்தீங்கன்னா இந்த உள்ளுணர்வி இதத்தான் பாப்பாரு. இது நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு உயர்ந்த பதவி, இது நல்லா இல்லைன்னா முடிஞ்சு. இது நல்லா இருந்தாதான் பாபாவை வெளிப்படுத்தவே முடியும், இது நல்லா இல்லைன்னா எப்படி பாபாவை வெளிப்படுத்துவீங்கன்னு அவரே தான் சொல்றாரு, நான் சொல்லலப்பா, பாபாவே தான் சொல்றாரு வாணியில. சொல்லுவாங்க இல்லையா, சேவை செய்தவங்களுக்கு தான் உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு. சேவை செய்யணும் தான், அதுக்கு முன்னாடி தாரணை இருக்கணும், தாரணை இல்லாம சேவை செய்தீங்கன்னா வேஸ்ட் அப்படின்றத அவரே தான் சொல்லியிருக்காரு.
ஆமாங்க பிரதர். அதான் பாபா சொல்ற, ஒவ்வொருவரும் தனது கணக்கையோ வைத்துள்ளார் இல்லையா, கணக்கில் இதைத்தான் சோதனை செய்வார் இல்லையா. உள்ளுணர்வில், பார்வையில், பேச்சில், இரக்க மனம், சுபபாவனை, சுப விருப்பம் உள்ள ஆத்துமாவாக எத்தனை சதவீதம் இருந்தீர்கள்? நான் சொல்லுவேன் இல்லையா, எப்படியும் பார்வை, உள்ளுணர்வு, வார்த்தை, நடத்தை, சரியா, இந்த 4லயும் உங்களுக்கு தூய்மை இருக்கணும். அதான் சொல்றாரு பாருங்க, பார்வை, உள்ளுணர்வு, வார்த்தை. அப்ப சேர்த்து சொல்லியிருக்காரு சுப பாவனை, சுப காமனை. அது மனசுல அந்த சுப விருப்பம், நல்ல எண்ணம், நல்ல சங்கல்பம், அதெல்லாம் இரக்க மனமும் சொல்லியிருக்காரு. ஆமா, அது உள்ளுணர்வுல இருக்கணும். ஆனா வார்த்தை வரைக்கும் சொல்லியிருக்காரு, நடத்தையும் சேர்த்து சொல்லுவார் அப்பா. ஏன்னா எல்லாமே பார்வையில வந்துருச்சு, உள்ளுணர்வுல வந்துருச்சு, வார்த்தையில வந்துருச்சுன்னா கண்டிப்பா நடத்தையிலையும் வெளிப்பட்டே தீரும் இல்லையா. அதுதான் அந்த 4 விஷயங்களையும் முக்கியமா கவனம் கொடுக்கணும். இததான் பாபா பாக்குறேன்றாரு. ஆமா, இதுல வெளிப்படுத்தினியா சம்பூர்ண நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு. அதான் இப்படிப்பட்ட ஆத்மா எத்தனை சதவீதம் இருந்தீங்க? இப்போது 15 நாட்களோ இருக்கும் இல்லையா, அதிகம்தான். யார் செய்யவில்லையோ 15 நாளில் செய்து விட்டால் பாஸ் ஆகி விடுவீர்கள். 15 நாள் கொடுத்திருக்காரு. அப்ப சொல்லிருக்காரு பாபா குழந்தைங்க கிட்ட 15 நாள் கொடுத்திருக்காரு. 2002 கரெக்ட். அவர் வாணி சொல்லி இப்ப 22 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 22 வருஷம் ஆச்சு. 2002ல கொடுத்திருக்காரு சிஸ்டர். இப்ப 2024 ஆச்சு இல்லையா? ஆமா, இப்ப 22 வருஷம் ஆச்சு இல்லையா? ஆமா, 22 வருஷம். அப்ப இப்ப நமக்கு 15 நாள்னு நம்ம எடுத்துக்கலாம் பிரதர். இப்பதானே நம்ம வந்து கேக்குறோம் இத. 15 நாள் கூட வேணாம் பாப்பா, இப்பயே மாறிடுறோம். ஓகே, அதான் பாபா சொல்றாரு. அப்படி சொல்லுவோம் சிஸ்டர். ஆனா உள்ளுணர்வு வைப்ரேஷன்ஸ் நம்ம செக் பண்ணும்போது தெரியும் எவ்வளவு குப்பை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு. இருக்கு. ஆமாங்க பிரதர், கரெக்ட் தான். ஆமா, அதுதான் பாபாவுக்கு தெரியுமே, தெரியாதா பாபாவுக்கு? அதான் சொல்றாரு 15 நாளில் செய்து விட்டால் பாஸ். இவ்வளவு தீப்பு 15 நாள்ல நான் முடிக்கணும்னா என்ன செய்யலாம் பிரதர்? ஓகே, நாடகம் பாபா கூட கொஞ்சம் பாபா நினைவுல இருக்கணும். ஓகேங்க பிரதர், பாபா தான் முதுகெலும்பா இருக்காருல்ல, நம்ம ட்ரை பண்ணோம், அது கேள்வியே வேண்டாம். பாபா கொண்டு வருவாரு. அதான் பாபா சொல்றாரு, பாஸ் ஆகி விடுவீங்க. நடந்து முடிந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். போனதெல்லாம் சொல்லிட்டாரு. அடுத்து அத பத்தி நினைக்காதீங்கன்றாரு. அப்ப 15 நாள் பத்தாது, அத நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா முற்றுப்புள்ளி எதை வச்சு வைக்கிறது? டிராமா நன்மைக்குதான் அப்படின்னு. அதுதான் சொல்றேன் பாருங்க, எங்கேயே சூட்சமா கொண்டு போய் கரெக்டா டிராமா பாயிண்ட்லயே கொண்டு வந்து வைக்கிறாரு பாருங்க, முடிக்கிறாரு. நமக்கு ஏதாவது பழைய விஷயங்கள் ஞாபகம், ஏன்னா நம்ம நிறைய துக்கத்தை பார்த்துட்டு வந்திருப்போம் பிரதர், ஒருத்தரும் எல்லாருமே, முழு உலகமுமே. நமக்கும் தான் இது தெரியுது டிராமான்னு. அப்ப பழசுக்கு லைட்டா போதுன்னா தெரியுது டிராமா. ஓகே, நன்மையில முடிஞ்சிருக்கு, கடந்து வந்துட்டோம்ல, இப்போ நம்ம பாபாட்ட வந்துட்டோம்ல, முடிச்சிரு. அந்த விஷயம் அனுபவம் இருக்குது இல்லையா, அனுபவம் மூர்த்தியா மாறணும் தானே அப்பா சொல்றாரு. ஒண்ணு வரும் பிரதர் மனசுல, அடுத்த கல்பத்திலயும் இதே மாதிரிதான் இங்க போய் பிறக்கணுமா, இந்த இடத்துக்கு தான் போகணுமா? ஆமா சிஸ்டர், அதுவும் வரட்டுமே. இல்ல, அதுவும் இங்கதான் வந்து பிறக்கிறோமா அப்படின்னு நினைக்க கூடாது. இங்க வந்ததுனாலதான் எனக்கு அப்பா கிடைச்சாரு, இங்க வரலன்னு அப்பா கிடைச்சிருக்க மாட்டாரு இல்லையா. அப்ப அதத்தான் சொல்றேன், எதெல்லாம் நெகட்டிவோ அதை மட்டுமே பார்த்து பழக்கம் பண்ணி வச்சிருக்கோம். நெகட்டிவா பார்க்காம பாசிட்டிவா பாக்குறதுக்கு மட்டுமே பழக்கம் பண்ண. நான் இங்க வந்ததுனாலதானே அப்பா என்னைய தேடி வந்தாரு, நான் இங்க வரலன்னா அப்பா எப்படி என்னை தேடி வந்திருப்பாரு, அப்படி எல்லாம் யோசிக்கணும். நீங்க அப்படியே திருப்பி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அம்மா அப்பா கிட்ட அந்த ஒரு அந்த இடத்துல நம்ம நிறைய அடி உதெல்லாம் வாங்கி கஷ்டத்தை அனுபவிச்சோம்னா பாபா கிடைச்சிட்டாரு. நம்ம கடைசி டைம்ல ரொம்ப துக்கம் போற டைம்ல பாபாட்ட வந்துட்டோம் பிரதர். நம்ம அது சந்தோஷப்படணும்ல. இன்னமும் தெரியாம கஷ்டப்பட்டுட்டே தானே இருக்காங்க, வேதனையிலயும் துக்கத்திலயும். அத நினைக்கணும். கரெக்ட் தான் பிரதர். சில டைம் நினைப்பேன், கடந்து வந்துட்டோம்ல, இப்ப அப்புறம் என்ன, கடந்து வந்து பாபாட்ட வந்துட்டோம், கடவுளே வந்துட்டோம்ல நம்ம கடல் கிட்ட நினைப்பேன். ஆனாலும் அதுக்கு போக கூடாது, துக்கம் தரக்கூடாது நமக்கு. ஆமா, டிராமா பாயிண்ட் நன்மைக்கு தான் நமக்கு செஞ்சிருக்கு இதெல்லாம் அப்படின்னு. சங்கம யுகத்துல எதுக்குமே அசாந்தி ஆகணும்னு அவசியமே கிடையாது. அமைதியற்றவங்களா மாறணும், துக்கத்தை ஃபீல் பண்ணணும், எந்த அவசியமே கிடையாது. எப்பவுமே சாந்தியும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கான நேரம். எல்லாத்துக்குமே நம்ம டிராமா பாயிண்ட் துணையா இருக்கும், அப்பா துணையா இருப்பாரு. 2 தான். நேத்துதான் பார்த்தோம் இல்லையா, ஒரே பலம் ஒரே நம்பிக்கை அப்படின்னு.
ஒரே பலம்னா என்ன? பாபா என் கூட இருக்காரு, அதுதான் பெரிய பலம். ஒரே பலம் பாபா, ஒரே நம்பிக்கை வந்து டிராமா. டிராமா நம்பிக்கை தான் நன்மை செய்யும். நம்பிக்கை என்ன? டிராமா நன்மை செய்யக்கூடியதுங்கிற அந்த நிச்சயம். எது நடந்தாலும் அதுல நன்மை இருந்தே இருக்கும். அவங்க தவறு செய்யறாங்களா, அதுலயும் கண்டிப்பா நன்மை இருந்தே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். அப்பதான் நம்மளுடைய உள்ளுணர்வு கெட்டு போகாது. சரியா? இல்லாட்டினா என்ன ஆகும்? அவங்க தவறு செய்யறாங்க, அப்ப இவங்க தப்பானவங்க நம்ம பதிய வச்சிரும். டிராமா நன்மை செய்யக்கூடியது, அதுலயும் நன்மை இருக்குதுன்னு நினைக்கும் போது நல்ல உணர்வுகளை நன்மைக்குத்தான் நடக்குதுன்ற அந்த நல்ல உள்ளுணர்வு உள்ள பதிஞ்சிரும். அப்ப வெளிப்படக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் நல்லதா வெளிப்படும், வாயுமண்டலம் நல்லதா வெளிப்படும். நீங்க இன்னொரு பாயிண்ட் கூட நேற்று சொன்னீங்க பிரதர், இதுக்கப்புறம் 2500 வருஷம் கழிச்சுதானே நான் திரும்ப இதுக்குள்ள வரப்போறேன், அது வரைக்கும் ஜாலியா நம்ம டிராமா ஜாலியா நம்ம சத்தியுகத்துல திரேதாகத்துல இருக்க போறோம்ல, நீங்க அது வந்து இன்னும் கொண்டு வரதுக்கு அந்த அளவுக்கு இன்னும் வரலைங்க பிரதர். இந்த 2500 வருஷம் கழிச்சு திரும்ப இங்கதான் வரணும். அப்படி யோசிக்க கூடாது சிஸ்டர், அதுலயும் நன்மை இருக்குது. அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், முழு அனுபவம் இருக்கணும்ல சிஸ்டர். ஒரு சிலதை மட்டும் பார்த்து ஒரு சிலதை பார்க்காம போயிட்டா அப்படி இருக்க கூடாது இல்லையா? ஹோல் டிராமாவையும் பார்த்தா தானே. பாதி படம் பார்த்துட்டு பாதி படம் பார்க்காம போனா எப்படி இருக்கும் சினிமால? கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம் இப்போ, கிளைமேக்ஸ் என்ன தெரியும்ல நமக்கு, அதையும் பாபா நமக்கு சொல்லிட்டாரு. பார்க்க போறோம் அதையும் லாஸ்டா. ஆமா, திரிகால தரிசி ஆயிட்டீங்களா, அப்புறம் என்ன, அதுவே பெரிய குஷி இல்லையா? ஆமா. சரி, நீங்க வாசிக்க டைம் ஆயிட்டே இருக்கு. நடந்து முடிந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மற்றும் இரக்கத்தின் கடலாக வேண்டும், மன்னிப்பு கடலாக வேண்டும். பாப்தாதா இதை ட்ரில் செய்ய வைக்கிறார். ஓகேங்க பிரதர். அனைவரும் கேட்டீர்களா? நல்லது. அத அங்க ட்ரில் அங்கேயே செய்ய வச்சிருக்காருங்க பிரதர். இதெல்லாம் என்ன ட்ரில் வச்சிருக்காரு? முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு என்ன ட்ரில் கொண்டு வந்திருக்காருன்னா, இரக்கத்தோட கடல் ஆகணும், மன்னிப்பு கடல் ஆகணும். அதான் பிரம்மா பாபாவுடைய புருஷார்த்தம். பிரம்மா பாபா ஸ்ரீமத் ஃபாலோ பிரம்மா பாபா. பிரம்மா பாபா என்ன காரியம் செஞ்சாரோ அதையே பார்த்து நீங்க காப்பி அடிங்க, நீங்களும் பிரம்மா பாபாவுக்கு சமமா மாறிடுவீங்க. அதான் பாப் சமான் ஸ்டேஜ். அனைவரும் பாபாவோட ஸ்டேஜ். ஓகேங்க பிரதர். அதான் ட்ரில் செய்ய வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பாபா கேக்குறாரு, அனைவரும் கேட்டீர்களா? நல்லது. 3 மீட்டிங்குகளில் கலந்து கொள்ள வந்திருப்பவர்கள், ஏதோ மீட்டிங் நடந்திருக்கு, அங்க கலந்து கொள்ள வந்திருப்பவர்கள், ஸ்பார்க் மீட்டிங்கில் வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். ஸ்பார்க் மீட்டிங்ன்றாங்க பிரதர், அது என்ன தெரியாது. நல்லது. நல்லது. அதே ஏதோ டிபார்ட்மெண்ட் மீட்டிங் போல சிஸ்டர். ஸ்பார்க் மீட்டிங் அவங்க வந்திருக்காங்க, கையை உயர்த்துங்க. நல்லது, மிக நல்லது. இப்போது இந்த விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள். வாயு மண்டலத்தை எப்படி நடைமுறையில் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானதாக ஆக்க முடியும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? அத்தகைய வாயு மண்டலத்தை உருவாக்குவதற்காக என்னென்ன புத்தியில் வைக்க வேண்டும், என்னென்ன கர்மத்துல செய்ய வேண்டும்? என்ன வைக்கணும் சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. எதுங்க பிரதர்? வாயு மண்டலத்துல மாத்துறதுக்கா? ஆமா, அதான் பிரதர். இது உள்ளுணர்வுனால எண்ணம், சொல், செயல், வார்த்தை, திருஷ்டி, விருத்தி, சுத்தி எல்லாத்தையும். சூப்பர் சிஸ்டர். எண்ணம் பிரதர், உள்ளுணர்வு நல்லா இருக்கணும்ன்றாரு. சூப்பர் சிஸ்டர். அப்புறம் பாபா சொல்றது மன்னிச்சிடுங்க, இறக்கம் காமி, கருணை இருந்து டிராமாவுல நடந்திருக்கு, அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கும் நன்மை நடக்கட்டும்னு பாபா கிட்ட சக்தி வாங்கி சொல்லுங்க. என்ன புத்தியில கொண்டுட்டு வரணும், ஆராய்ச்சி செஞ்சு சிந்தனை செஞ்சு என்ன புத்தியில கொண்டுட்டு வரணும், அந்த டிராமா பாயிண்ட் தான் புத்தியில கொண்டுட்டு வரணும். டிராமால இருந்தது அவங்க செஞ்சாங்க, அவங்க தெரியல, அவங்க இப்போ பாபா தெரிஞ்சுக்கல, தெரியல, நன்மை அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும்னு நமக்கு தெரியும்ல. நம்ம கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினால அந்த வாயு மண்டலம் உருவாகுது, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் சிஸ்டர். ஓகே, சூப்பரா. நீங்களும் அடுத்து குழந்தைங்க கேட்டா சூப்பரா நீங்களும் சேவை செய்யணும். சரியா? எது முக்கியம்ன்றத நல்ல விதத்துல சேவை செய்யணும் நீங்க, அதுக்குதான். ஓகேங்க. வாயு மண்டலத்தை எப்படி நடைமுறையில் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானதாக ஆக்க முடியும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கு. அத்தகைய வாயு மண்டலத்தை உருவாக்குவதற்காக என்னென்ன புத்தியில் வைக்க வேண்டும், என்னென்ன கர்மத்துல செய்யணும், சம்பந்தம் தொடர்புல என்ன செய்ய வேண்டும் என்று தன்னைத்தான் பிஸியாக வைக்கிறீர்கள். இது நல்ல விஷயம்தான். சம்பந்தம் தொடர்பு எல்லாத்தையும் பின்னாடி சொல்றாரு பாருங்க.
சம்பந்தம் தொடர்புல வராங்க. அந்த சம்பந்தம் தொடர்புல வரும்போது தானே நம்ம டிராமா பாயிண்டே வைக்க முடியும். அவங்க தப்பா செய்யறாங்களா சரியா செய்யறாங்களா அப்படிங்கெல்லாம் பகுத்தறிஞ்சு அவங்க கிட்ட இருந்து தான் நமக்கு நான் கெட்ட வைப்ரேஷன்ஸும் நம்மளா உள்வாங்கிக்கிறோம், நல்ல வைப்ரேஷன்ஸும் நம்ம மாத்தி உள்வாங்கிக்கிறோம். எல்லாமே சம்பந்தம் தொடர்புல வரும்போது தானே நடக்கும். தனிமையில ஒரு உட்கார்ந்து இருந்தா தெரியாது இல்லையா நமக்கு? ஒன்னும் தெரியாதுங்க பிரதர், வெளி உலகமே தெரியாது. ஆமா, அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு சிந்தனை செஞ்சு எதெல்லாம் கொண்டுட்டு வரணும், எதெல்லாம் விளக்கணும், எதெல்லாம் வீணான விஷயங்களை மனசு புத்துல ஓடிக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் நீக்கிறது எப்படி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். அதுக்குள்ள உட்காந்து ஆராய்ச்சி செய்யுங்க, சிந்தனை செய்யுங்க, சிந்தனை கடலை கடைங்க. அப்பனா தான் ஞான அமிர்த வெளிப்படும். அதை வச்சுதான் நீங்க அடுத்தவங்களுக்கு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு இல்லையா, நடைமுறை வாழ்க்கையில ஒரு அனுபவம் கொண்டுட்டு வருவீங்க இல்லையா, அந்த அனுபவத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுதான் சகயோகம் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து வாசிங்க சொல்லுவாரு பாருங்க. தன்னைத்தான் பிஸியாக வைக்கிறீர்கள் வச்சுக்க சொல்றாரு பாபா. இது நல்ல விஷயம்தான். ஆனா பாப்தாதா இந்த நடைமுறை அனுபவத்தை பார்க்க விரும்புகிறார். பாருங்க, நடைமுறையில கொண்டுட்டு வரணும், அதை பாக்குறதுக்கு தான் நான் விரும்புறேன். சும்மா பிஸியா நமக்குள்ளேயே தாரணை மட்டும் செஞ்சுட்டு நமக்குள்ளேயே பேசிக்கிட்டு அந்த இடத்துல கொண்டு வர 4 பேரோட பழகும் போது தானே பிரதர் நமக்கு தெரியும், பேசும்போது தானே தெரியும். அதான் சொல்றாரு, இந்த பாப்தாதா இதை நடைமுறை அனுபவத்தை பார்க்க விரும்புறாரு. எப்படி நடைமுறையில் செய்தீர்கள், அதன் பலன் என்னவா வெளிப்பட்டது, இடையில ஏதேனும் தடை வந்ததென்றால் என்ன வந்தது, என்ன தடை வந்தது, இந்த அனுபவத்தை நடைமுறையில செய்து பாருங்க. ஆமா, கொண்டுட்டு வரும்போது என்னென்ன தடை வருது, நான் எங்கெங்க தப்பு பண்றேன், எங்கெங்க சரியா நடந்துக்கிறேன், தப்பு செய்யறதெல்லாம் தப்பு நடக்கிற இடத்துல எல்லாம் எப்படி சரி செய்யறது, இதெல்லாம் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்ப உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் இல்லையா அப்படிங்கறத சொல்லுவாரு. சொல்லுங்க. வெறுமனே பாயிண்ட் மட்டும் வெளிப்படுத்த கூடாது, இத பேசிக்கிட்டே மட்டும் அத கொண்டு வர சொல்றாரு. இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அதை செய்யணும் அதை செய்யணும்னு செயல்பாட்டுல கொண்டுட்டு வாங்க, நடைமுறைப்படுத்துங்கிறாரு. இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் அப்படி இல்ல, செய்யுங்க, அனுபவம் செய்து உதாரணமாகி காட்டுங்க, மற்றும் அந்த உதாரணம் மற்றவர்களுக்கும் சகயோகம் கொடுக்கும். சரிதானே? இல்லையா, நீங்க செய்த அனுபவம் உதாரணமாகி நீங்க உதாரணமா ஆகணும், அடுத்தவங்களுக்கும் உதாரண மூர்த்தியாகி அவங்களுக்கும் சேவை செய்யறது அப்படிங்கறதா சகயோகம் கொடுக்கறது அப்படிங்கிறாரு. நமக்கு இப்ப எனக்கு கிடைச்ச அனுபவம் தான் அந்த டிராமா பாயிண்ட், இந்த உள்ளுணர்வு எப்படி கொண்டுட்டு வரும், எனக்கு கிடைச்ச அனுபவம் தானே இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். நான் உதாரணம் ஆயிட்டேன். இப்ப நான் உதாரணம் ஆயிட்டேன். என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லும் போது அது என்ன ஆயிடுச்சு, சகயோகமா மாறிடுச்சு இல்லையா? அது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இத சொல்றாரு எல்லாருக்கும், மத்தவங்களுக்கும் சொல்லுங்க, சொல்லி கொடுக்காம உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது சரியில்லைன்றாரு. ஓகேங்களா? அது தடை வரும், பிரச்சனை வரும், நடைமுறைப்படுத்துங்க. நடைமுறைப்படுத்தி எந்தெந்த காரியத்தை எப்படி எப்படி செய்யணும்னு அடுத்தவங்களுக்கு நீங்க உதாரணமாகி உங்களுடைய அனுபவத்தை சொல்லி கொடுங்க. அதுதான் சகயோகம்ன்றாரு. ஓகேங்க பிரதர். இன்னைக்குள்ள நான் வாணி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதான் சொல்றாரு. நான் உதாரணமாகி இப்ப உங்களுக்கு சேவை செஞ்சேன் இல்லையா, சகயோகம் செய்தேன் இல்லையா, அதே போல எல்லாருக்கும் செய்யுங்கன்றாரு. அவ்வளவுதான். ஓகேங்க பிரதர். இப்ப அடுத்து சொல்றாரு, அந்த உதாரணம் மற்றவர்களுக்கும் சகயோகம் கொடுக்கும். சரிதானே? அப்படி சொல்லி கேக்குறாரு பாபா. இவர் ரமேஷ் பாய் நிமித்தமாக இருக்கிறார் இல்லையா? நல்லது. இப்போது 15 நாள் உள்ளது, இன்னும் கடைசி வரவில்லை. இப்போது அதிக காலம் சென்று விட்டது, ஆனால் கொஞ்சம் மீதி உள்ளது என்றால் ஸ்பார்க்காரர்கள் அதுபோல் நடைமுறையில் செய்து பாருங்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் காட்டுங்கள். சரியா செய்ய முடியுமா? நல்லது, சரி, மிக நன்று, நல்லது சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங் டிரான்ஸ்போர்ட் துறையினுடையது. டிரான்ஸ்போர்ட் துறையினர் அனைவருக்கும் சுகம் கொடுப்பார்கள். டிரான்ஸ்போர்ட் துறையினர் கை உயர்த்துங்கள். நல்லது. சகோதரிகள் 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 இல்லாமல் வேகம் இருக்காது. ஆக டிரான்ஸ்போர்ட் காரர்கள் என்ன செய்வார்கள்? வெறுமனே யாத்திரை செய்வார்களா? டிரான்ஸ்போர்ட் துறையினர் அந்த மாதிரி தங்களுக்குள் புரோகிராம் தயார் செய்யுங்கள். எந்த ஒரு ஆத்மாவையும் துக்கத்தின் உலகத்திலிருந்து அப்பால் கொண்டு சென்று கொஞ்ச நேரத்துக்காவது சாந்தியோட யாத்திரை செய்விப்பதற்காக இருக்க வேண்டும்.
பரந்தாமம் வரை செல்வதோ கஷ்டம். ஆனா துக்க உலகத்தில் சாந்தி யாத்திரையோ உங்களால் செய்ய முடியும். இந்த பிளான்களை நிறைய உருவாக்குங்க. 4 விதமான யாத்திரை செய்பவர்களுக்கும் பாப்தாதாவின் செய்தியோ கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். கொண்டு சேர்க்கத்தான் செய்வீர்கள். ஏனென்றால் எந்த ஒரு வர்க்கத்தினரும் விடுபடக்கூடாது இல்லையா? வர்க்கங்களின் கண்டுபிடிப்பை கொண்டு வந்தது நல்லதுதான். இது நன்றாக உள்ளது. புகார் வராது. எந்த ஒரு வர்க்கமும் விடுபடாது. ஒவ்வொருவரும் தங்களின் வர்க்கத்தை முன்னேற்றுவதற்காக ஊக்கமோ வைக்கிறீர்கள் தானே? இது மிக நன்று. ஆனா இப்போ என்னென்ன வர்க்கங்கள் உருவாகியுள்ளனவோ, எவ்வளவு காலமா வர்க்கம் நடந்து கொண்டுள்ளதோ, 1.5-2 ஆண்டுகள் ஆகியுள்ளதா, அதிகமா ஆகியுள்ளதா? 10-12 ஆண்டுகள் வர்க்கங்களின் சேவைக்கு 10-12 ஆண்டுகள் ஆகிறது. நல்லது. அதிக காலம் ஆகிவிட்டது. வர்க்கத்தினருக்காக பாப்தாதாவுக்கு ஒரு சங்கல்பம் உள்ளது. பாப்தாதா 2-3 தடவை சொல்லி இருக்கிறார், ஆனால் நடக்கவில்லை. ஒவ்வொரு வர்க்கத்தினரும் நீண்ட காலமா சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யாருக்கெல்லாம் சேவை செய்தீர்களோ அவர்களில் சிலர் விசேஷ சேவை செய்பவராக சகயோகியாக இருக்கலாம், பாதி யோகியாக இருக்கலாம், அவ்வப்போது வருபவராக இருக்கலாம், தொடர்ச்சியா ரெகுலர் வராம இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொரு வர்க்கத்தில் இருந்தும் குறைந்தது 5 பேராவது இங்கே எதிரில் வர வேண்டும். மதுபனை அனைவரும் பார்க்கட்டும். வர்க்கத்தினர் 10-12 பேர் ஆனாலும் 5 பேராவது பக்கா ஆத்மாவாக இருக்க வேண்டும். நல்ல சகயோகியா சேவையில் நிமித்தமா இருக்கக்கூடியவர்கள் 5 பேரையாவது தேர்ச்சி செய்ய முடியுமா? முடியும் என்றால் கொண்டு வாருங்கள். எப்போது கொண்டு வருவீர்கள்? அது தாதிகளிடம்தான் உள்ளது. பாப்தாதாவின் புரோகிராமில் கொண்டு வரவா? அவர்கள் பிறகு அந்த மாதிரி பாப்தாதாவுடன் சந்திக்க தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும். 5 பேர் கொண்டு வர முடியும். 5 பேர் கொண்டு வர முடியும். அதிகம் சொல்லவில்லை. 5 பேர் போதும். அவர்களை தாதிமார் தேர்வு செய்வார்கள். ஆமா, என்னன்னா டிரான்ஸ்போர்ட் சேவை, அந்த டிரான்ஸ்போர்ட்ங்கிற விங்ஸ் இருக்கு இல்லையா, விங் சர்வீஸ் செய்யறாங்க இல்லையா, அதான் வர்க்கத்தினர்னு சொல்றாரு அப்பா. எல்லா வர்க்கத்தினரும் வரணும், யாரும் விடுபற்ற கூடாது. அதுக்காகத்தான் அப்ப அவங்க சேவைக்கு வராங்க, சென்டருக்கு வராங்க அப்படின்னா ரெகுலரா வராம இருக்கலாம், பாதி யோகியா இருக்கலாம். ஆனா சேவையில எல்லாருக்கும் சகயோகம் செய்யக்கூடிய சகயோகியா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்கள பக்காவா இருக்கக்கூடிய ஒரு 5 பேரையாவது கொண்டுட்டு வாங்க, அவங்க மதுபனை பார்க்கட்டும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா எல்லா வர்க்கத்தினரும் மதுபனுக்கு வந்து அந்த மதுபனுடைய அந்த வாயுமண்டல வைப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது அவங்க அடுத்தவங்களுக்கு போய் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அவங்க மைக் ஆயிடுவாங்க இல்லையா. அவங்க மைக்கா மாறி மற்றவங்களுக்கும் சொல்லும் போது அவங்களும் நம்மளுடைய பிரம்மகுமாரி சென்டரு இங்க மெடிடேஷன் பண்றது எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது எல்லாருக்கும் போய் சேரும் இல்லையா. பாபா வந்திருக்காரு, சிவ பாபா வந்திருக்காரு அப்படிங்கறது விஷயம் பாபாவுடைய அறிமுகம் எல்லாத்துக்கும் போய் சேரும் இல்லையா. எல்லா வர்க்கத்தினருக்கும் போய் சேரும் போது உலக சேவை சீக்கிரத்துல முடியும் இல்லையா அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க. கொண்டுட்டு வாங்க, அத தாதிமார்ங்க முடிவு பண்ணுவாங்க இறுதியில சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. 10 பேரை எத்தனை பேர் இருக்காங்களோ கொண்டுட்டு வாங்க, இறுதியில ஒரு 5 பேரை தேர்வு செஞ்சு தாதிமாருங்க சொல்லுவாங்க, அவங்கள நீங்க கூட்டிட்டு வந்து மதுபனை பார்க்க வைங்க, இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவம் செய்ய வைங்கன்றார். அடுத்து வந்து இன்ஜினியர் பத்தி சொல்றார் பாபா. இன்ஜினியரிங் வேலையோ பிளான் உருவாக்குவது. ஆக தீவிர புருஷார்த்தத்திற்கான ஏதேனும் பிளான் தயார் செய்திருக்கிறீர்களா அல்லது சேவைக்கானது மட்டும் தயார் செய்திருக்கிறீர்களா? இன்ஜினியர்கள் ஒவ்வொரு மாதம் தீவிர புருஷார்த்தத்திற்கான ஏதாவது புது புது பிளான் உருவாக்க வேண்டும், ஆலோசனை கொடுக்க வேண்டும். பிறகு முடிவை தாதிமார் செய்வார்கள். தாதிமார் உங்களோடு இருக்கிறார்கள். ஆனால் இன்ஜினியர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் அந்த மாதிரி ஏதாவது பிளான் தயார் செய்ய வேண்டும். சீக்கிரமா புது உலகம் வந்துவிட வேண்டும். இதே மீட்டிங் செய்து கொண்டே பிளான் உருவாக்கி கொண்டே இருப்பீர்கள் என்றால் எதுவரை? ஏதாவது தீவிர வேகத்துல பிளான் உருவாக்குங்க. ஏனென்றால் உங்கள் வர்க்கத்தின் லட்சியம் இதுதான். தங்களின் ராஜ்யம் சீக்கிரம் வந்து விடுகிற மாதிரி அத்தகைய ஏதாவது ஒரு பிளான் தயார் செய்ய வேண்டும். எனவே அப்படிப்பட்ட பிளானையும் தயார் செய்யுங்க. மற்றும் சேவையிலும் கூட குறைந்த சமயத்துல அதிக வெற்றி பிரத்யேகமாக காணப்பட வேண்டும். அந்த மாதிரி பிளான் தயார் செய்யுங்க. அப்படிப்பட்ட பிளான் உருவாக்குவீர்கள் இல்லையா? கடைசி சந்திப்பில் அனைத்து ரிப்போர்ட்டையும் கேட்போம். ஒவ்வொரு வர்க்கத்தினரும் வெற்றியை தீவிரப்படுத்துவதற்கான பிளான் என்ன உருவாக்கி இருக்கிறீர்கள்? தயார் செய்தால் மட்டும் போதாது, 15 நாள் அதற்கான அபியாசம் செய்ய வேண்டும், நடைமுறையில கொண்டு வர வேண்டும். சரியா? இப்போ நடைமுறையில் வர வேண்டும் இல்லையா? அனைவரும் ஒருவருக்கொரு பேசிக் கொள்கிறீர்கள், அனைவரும் ஒருவருக்கொரு பேசிக் கொள்கிறார்கள். பாப்தாதாவோ அனைவரோட ஆன்மீக உரையாடலை கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு.
அனைவரும் சொல்றாங்க பிரத்யேஷமாக வேண்டும், பிரத்யேஷமாக வேண்டும். ஆனா முதலில் நீங்கள் பிரத்யேஷமாகுங்க. பாபாவும் கூட உங்கள் மூலமா பிரத்யேஷம் ஆவார் இல்லையா? நல்லது. இப்போதோ உங்கள் உள்ளுணர்வை ஒருமுகப்படுத்த முடியுமா? எங்கேயும் உள்ளுணர்வு குழப்பத்தில் வந்துவிடக் கூடாது. அசையாதவராக, ஒருமுகப்பட்டதாக, சக்திசாலியா இருக்கணும். பாப்தாதா ட்ரில் மறுபடியும் செய்ய வைத்தார். நல்லது. ஆமா, இன்ஜினியர்ஸோடைய வேலையே என்னது? பிளான் செய்யறதுதான், பிளான் போட்டு தர்றதுதான். இந்த வீடு கட்டுறதுன்னா வீட்டுக்குரிய பிளான் போட்டு தானே வீடு கட்ட முடியும். அதே போல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா அவங்க சர்க்கியூட்டை போட்டு தான், டயக்ராம் போட்டு தான் சர்க்கியூட்டை உருவாக்க முடியும். டயக்ராம் போட்டு தான், சர்க்கியூட் டயக்ராம் போட்டு தான் அவங்களால கம்ப்யூட்டரையோ ஒரு டிவியோ ரெடி பண்ண முடியும். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம்ல சர்க்கியூட் போட்டு தான் அவங்களால கனெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். அப்ப எல்லாத்துக்குமே பிளான் போட வேண்டியது இருக்கு இல்லையா? அதே போல உங்களுடைய பிளான் என்னது? முழு உலகத்திலையும் நம்மளுடைய ராஜ்யத்தை கொண்டுட்டு வரணும். அதுக்கான பிளானை உருவாக்கி நல்ல விதத்துல தீவிர முயற்சி செய்யறதுக்கான பிளானை உருவாக்குங்க அப்படிங்கறத சொல்றாரு. உருவாக்குறது மட்டும் வேலை இல்லை, அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. ஓகே. அப்புறம் அந்த போக்குவரத்து துறையில ஒண்ணு விட்டுட்டோம். அது என்னன்னா, போக்குவரத்து துறையினர் என்ன செய்வாங்க? பஸ் ஓட்டிட்டே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி போறாங்க? இங்க இருந்து பரந்தாம வரைக்கும் கூட்டிட்டு போயிட முடியாது அவங்கள. போக்குவரத்து துறையினர் பேசஞ்சர்ஸ் ஃபுல்லா பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்னா, பேசஞ்சர்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்காவது நம்மளுடைய உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமா அங்க இருக்க பேசஞ்சர்ஸுக்கு இந்த துக்க உலகத்துல இருந்து விடுபட்டு ஒரு அமைதி நிறைந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர முடியும் இல்லையா? அந்த மாதிரியாவது சேவை செய்யுங்க அப்படிங்கறத போக்குவரத்து துறையினருக்கு சொன்னார். அங்க சொல்லாம விட்டுட்டோம். அந்த பஸ் டிரைவர்லாம் இருக்காங்களா, அவங்கலாம் பாபா அவங்களுக்கு பாபா சேவைக்கு சொல்றாரு. ஆமா, பரந்தாம வரைக்கும் அவங்கள நீங்க கூட்டிட்டு வர முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் உங்க தொடர்புல வந்திருக்காங்க இல்லையா, பேசஞ்சர்ஸா இருக்காங்க இல்லையா, டிரைவர்ஸா இருக்கட்டும், கண்டக்டரா இருக்கட்டும், யாருனாலும் இருக்கட்டும், அப்படிங்கிறவங்க கொஞ்ச நேரத்துக்காவது உங்க தொடர்புல இருக்கும் போது அவங்க அந்த உங்களுக்கு இருக்க உள்ளுணர்வு வைப்ரேஷன்ஸ் அவங்களையும் அமைதியான சூழ்நிலைக்குள்ள வச்சிருக்கும் இல்லையா அவங்களையும், அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு அப்பாக. ஓகேங்க பிரதர். அடுத்து பாபா சொல்ற, நாலாபுறமும் உள்ள சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் சதா தங்களின் சிரேஷ்ட வைப்ரேஷன் மூலமா சேவை செய்யக்கூடிய தீவிர வேகத்தின் புருஷார்த்தம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு சதா மன்னிக்கும் மாஸ்டர் கடல், சதா சுப பாவனை, சுப விருப்பத்தின் மூலம் மிக பலவீனமான ஆத்மாக்களை கூட சக்திசாலி ஆக்கக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகளுக்கு பாப்தாதாவோட மிக 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 அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே. ஓகே. அடுத்து வரதானம். வரதானம் சமயத்திற்கேற்றவாறு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஞானம் யோகம் நிறைந்த ஆத்மா ஆகுங்கள். ஞானத்தின் அர்த்தம் புரிதல் என்பது ஆகும். யார் சமயத்துக்கு ஏற்றவாறு புத்திசாலித்தனமாக காரியம் செய்து வெற்றி பெறுகிறார்களோ அவர்தான் புத்திசாலி என சொல்லப்படுவார்கள். புத்திசாலியோட அடையாளம் அவர் ஒருபோதும் தோல்வி அடையவே மாட்டார். மேலும் யோகியின் அடையாளம் சுத்தமான தெளிவான கிளீன் அண்ட் கிளியர் புத்தி உள்ளவராக இருப்பார்கள். யாருடைய புத்தி சுத்தமா தெளிவா உள்ளதோ அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார் தெரியவில்லையே, ஏன் இப்படி ஆகிவிட்டது, இந்த வார்த்தையை ஞானி மற்றும் யோகி ஆத்மா பேச மாட்டார்கள். அவர்கள் ஞானம் மற்றும் யோகத்தை ஒவ்வொரு கர்மத்திலும் கொண்டு வருவார்கள். ஆமா, சமயத்துக்கு ஏற்றவாறு எல்லா காரியங்கள்லயும் வெற்றியை கொண்டுட்டு வரக்கூடிய ஞானம் நிறைந்த யோகம் நிறைந்த ஆத்மாக்கள் ஆகுங்க அப்படின்றாரு. கரெக்டு தானே? ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஞானம்ங்கிறது புரிதல் அப்படிங்கிறது அர்த்தம். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஞானம்ன்றதே அந்த டிராமா பாயிண்ட் தான். டிராமா நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கிறத உண்மையான ஞானம். அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கவங்கள யாருமே ஏமாற்றவே முடியாது. புத்திசாலியா இருப்பாங்க. டிராமா நன்மை செய்யக்கூடிய இதுல ஏதோ நன்மை இருந்தே இருக்குது அப்படிங்கிற அந்த ஞான விஷயம் தெரிஞ்சே இருக்குது அவங்களுக்கு. அப்படிங்கிறப்ப அவங்கள யாருமே ஏமாற்றவே முடியாது. எப்பவுமே புத்திசாலியாவே இருப்பாங்க. அப்ப அந்த புத்திசாலிங்க ஒருபோதும் தோல்வி அடையவே மாட்டாங்க, எப்போதும் வெற்றியாளராகவே இருப்பாங்க. அப்ப அதான் சொல்றது, ஞானம் நிறைந்த ஆத்மாக்களை யாருமே ஏமாற்றவே முடியாது, ஏமாற்றமே வராது அவங்களுக்கு, எப்பவுமே வெற்றி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களின் அடையாளம். யோகம் நிறைந்த ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கிளீன் அண்ட் கிளியர் புத்தி உடையவங்க, சுத்தமான புத்தி இருக்கும்,
தெளிவாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது. சுத்தமும் இருக்கும், தெளிவும் இருக்கும். அப்படிப்பட்ட புத்தி கொண்டவங்க எந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்கன்றாரு. தெரியவில்லையே ஏன் இப்படி நடந்து போயிருச்சு அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவா ஞானம் புரிஞ்சிருக்கு, யோகாவும் தெளிவா செய்யறாங்க. ஆத்மாவும் நன்மை செய்யக்கூடியது. ஆத்மாவான நானும் மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி, என்னுடைய தந்தை பரமாத்மாவும் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி. இந்த டிராமா கூட நன்மை செய்யக்கூடியது. அப்ப இந்த முழு ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தையே வெளிப்படாதுங்கிறாரு. அது என்ன வார்த்தை சிஸ்டர்? தெரியவில்லையே ஏன் இப்படி நடந்துருச்சு. கிளீன் அண்ட் கிளியர். அத புத்தி உள்ளவரா இருக்கும், யாருடைய புத்தி சுத்தமா இருக்கோ தெளிவா இருக்கோ அவங்க ஒரு பொதும் சொல்ல மாட்டான் தெரியவில்லையே ஏன் இப்படி ஆகிவிட்டது. இந்த வார்த்தையை ஞானி மற்றும் யோகி ஆத்மா பேச மாட்டாங்க. தெரியவில்லையே ஏன் இப்படி ஆகிவிட்டது, அதான் ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கறத சொல்லுவோம் இல்லையா. டிராமால இருந்துச்சு, நடந்துச்சு, அது ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு எதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. போன கல்பத்திலே இது நடந்துருச்சு, இந்த கல்பத்திலேயே நடக்குது, அடுத்து வர கல்பத்திலே அது நடக்கதான் போகுது. இப்படிங்கறதா ஞானம். அந்த ஞானத்தை நல்ல விதத்துல தெரிஞ்சவங்களுக்கு இந்த வார்த்தையே வாயில வராதுங்கிறாரு. ஞானம் நிறைந்த ஆத்மா, யோகம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு எனக்கு என்னன்னே புரியலையே தெரியலையே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்பவுமே என்ன செய்வாங்க, ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு கர்மத்திலையும் வெற்றியை உண்டாக்குவாங்க அப்படிங்கறதான் சொல்றாரு. எங்க கடைசி பாயிண்ட் வாசிங்க சிஸ்டர். அதாவது ஏன் இப்படி ஆகிவிட்டது, இந்த வார்த்தையை ஞானி யோகி ஆத்மா சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவர்கள் ஞானம் மற்றும் யோகத்தை ஒவ்வொரு கர்மத்திலும் கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு கர்மத்திலுமே வெளிப்படும். எது அந்த ஞான பாயிண்ட்ஸும் இந்த யோகத்தின் விஷயங்களும் எப்பவுமே கர்மத்துல வெளிப்பட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஞானம் நிறைந்த ஆத்மாக்களை யாருமே ஏமாற்றவே முடியாது. யோகம் நிறைந்த ஆத்மாக்கள் எப்பவுமே கிளீன் அண்ட் கிளியர் புத்தி கொண்டவங்களா இருப்பாங்க. அவங்க ஒருபோதும் தவறான வார்த்தைகள், தவறான விஷயங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அதாவது நெகட்டிவ பத்தியோ வேஸ்ட பத்தியோ சிந்தனை செய்யவே மாட்டாங்கன்னு அர்த்தம். எப்பவுமே அவங்க மனசு புத்தியில எல்லாமே நன்மைக்கு தான் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடுவாங்க நல்ல விதத்துல. இருக்குதுன்றதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மா. யோகம் நிறைந்த ஆத்மா அத கர்மத்துல கொண்டு வருவார்கள்னா அது என்ன? பேசிட்டு இருக்க மாட்டாங்க, தப்பு தப்பா பேசிட்டு இருக்க மாட்டாங்க, வாயை திறந்து நெகட்டிவா பேசிட்டு இருக்க மாட்டாங்க, வேஸ்டா பேசிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே அந்த கர்மத்துல கொண்டுட்டு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. ஞானத்தையும் யோகத்தையும், யோகம்னா என்னது, அப்பா நான் பரமாத்மாவோட இணைஞ்ச ரூபமா இருக்கேன் இல்லையா, கம்பைன் ரூபமா இருக்கோம் இல்லையா, அந்த நினைவு, நான் ஆத்மாங்கிற நினைவு கூடவே டிராமாங்கிற நினைவு, அதான் ஞானம் மற்றும் யோகம் நிறைந்த ஆத்மாக்கள் ஒருபோதும் இந்த மாதிரி கர்மத்துல வரும்போது வெற்றி அடைவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே ஓகே, அதான் ஞானம் மற்றும் யோகத்தை ஒவ்வொரு கர்மத்திலும் கொண்டு வருவார்கள். ஆமா, கொண்டு வரும்போது என்ன ஆகும், எல்லா காரியத்திலயும் அவங்களுக்கு வெற்றி உண்டாகும் அப்படிங்கறதான் விஷயம். சரிங்க. ஸ்லோகன்: யார் தங்களின் ஆதி அனாதி சமஸ்கார சுபாவத்தை ஸ்மிருதியில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆடாத அசையாதவராக இருப்பார்கள். ஆமா, ஆதி சம்ஸ்காரம் என்ன, அனாதி சம்ஸ்காரம் என்ன அப்படிங்கறத சொல்றேன். அனாதி சம்ஸ்காரம் பரந்தாமத்துல இருக்கும்போது எப்படி இருந்தோம், ஒளி புள்ளியா ஆத்ம ரூபத்துல இருந்தோம் இல்லையா. அப்ப என்ன இருந்துச்சு, இனிமையான அமைதி இருந்துச்சு, ஸ்வீட் அண்ட் சைலன்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் இருந்துச்சு. புரியுதுங்களா? அமைதியாவும் இருந்தோம், இனிமையானவர்களாவும் இருந்தோம் பரந்தாமத்திலேயே. அதே தன்மைதான் ஆதி சுபாவமாவும் இருந்துச்சு. ஆதினா தேவதா ரூபமும், தேவதைகளை என்ன சொல்றாரு அப்பா, இனிமையானவர்கள். ஞானம் கிடையாது உங்களுக்கு, பரமாத்மா பத்தி ஞானமோ டிராமாவை பத்தி ஞானமோ கிடையாது. ஆனா அவங்களும் ஆத்மாக்கள் தான். ஆனா அவங்களுடைய சுபாவம் சம்ஸ்காரம் எப்படி இருந்துச்சு, இனிமையானதா இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அதனாலதான் அப்பா ஒவ்வொரு தடவையும் சொல்றாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே அப்படின்னு. புரிஞ்சுங்களா? அதுதான் உண்மையான ஆதி சம்ஸ்காரம், அனாதி சம்ஸ்காரம். அதுதான் சுபாவ சம்ஸ்காரமா மாறணும் உங்களுக்கு. அந்த இனிமை தன்மை இருக்கும் போது தூய்மையாவும் இருந்தோம் இல்லையா, பரந்தாமத்துல இருக்கும்போது தூய்மையா இருந்தோம் இல்லையா, தூய்மையா தானே இருந்தா, எந்த ஒரு கணக்க வழக்கம் இல்லாம தூய்மையா தானே இருந்துச்சு ஆத்மா. அப்ப ஆதி காலத்திலயும் பாருங்க, தேவதா ரூபத்திலயும் நம்ம தூய்மையா தானே வாழ்ந்திருக்கோம், தூய்மையான வாழ்க்கையை தானே வாழ்ந்தோம். அப்ப இனிமை இருக்குது, தூய்மை இருக்குது. எங்க தூய்மையும் இனிமையும் இருக்குதோ, அப்பா சொல்றாரு இல்லையா, தூய்மை தான் தாய். தூய்மை இருக்கிறதுல சுகமும் சாந்தியும் கூடவே இருக்கும்னு சொல்றாரு இல்லையா, ஏன்னா அது குழந்தை குட்டிங்கன்னு சொல்றாரு இல்லையா.
அப்ப அங்க ஆதி காலத்திலயும் நம்ம தூய்மை இருக்க இடத்துல சுகம் சாந்தி இருந்துச்சு. நம்மளுடைய அனாதி ரூபத்திலயும் ஆத்ம உணர்வுலயும் சுகம் சாந்தி இயல்பான குணமா இருந்திருக்கு இல்லையா? அத சொல்றாரு. எல்லாமே மேட்ச் ஆகி இருக்குது பாருங்க அப்படிங்கிறாரு. அப்ப நம்மளுடைய அந்த 7 விதமான குணங்கள் இருக்கு பாத்தீங்க இல்லையா? அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, மகிழ்ச்சி, சக்தி எல்லாமே இருக்குது இல்லையா? அது எல்லாமே ஆதி காலத்துல இருந்துச்சு. அனாதியில பரந்தாமத்துல அமர்ந்தீங்க இல்லையா? அப்பவும் இருந்துச்சு. என்ன அங்க இருந்துச்சு, அங்க எதுவுமே வெளிப்படுத்துறதுக்கான சரீரம் கிடையாது பரந்தாமத்துல. அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய சரீரம் எங்க கிடைச்சது? சத்தியுகத்துல. சங்கமயுகத்துல இல்ல, சத்தியுகத்துல. ஆமா, அதுதான் ஆதி சம்ஸ்காரம் அனாதி சம்ஸ்காரம்னு சொல்றாரு அப்பா. அந்த சுபாவ சம்ஸ்காரத்தை எப்பவுமே நினைவு ஸ்வரூபத்துல வச்சிருக்க கூடியவங்க, நினைவிலே இருக்கக்கூடியவங்க, அதுதான் உண்மையான அதனது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உருவாக்கணும்னு சொன்னார் இல்லையா அப்ப முரளியில? இந்த மாதிரி குணங்கள் அடிப்படையிலேயே அவங்க சுபாவ சம்ஸ்காரம் இருந்துச்சுன்னா எப்பவுமே அவங்க கிட்ட இருந்து பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவான உள்ளுணர்வு வைப்ரேஷன்ஸ் வெளிப்பட்டுட்டே இருக்கும். புரிஞ்சுதான் உங்களுக்கு? அந்த வைப்ரேஷன்ஸ் வெளிப்படும் போது வாயுமண்டலம் உருவாகுது, இயற்கையும் சுத்தமாகுது. அதனாலதான் சத்தியுகம் சத்துவ பிரதான உலகம் தங்க யுகம்னு சொன்னார் இல்லையாப்பா? அப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை நினைவு ரூபத்துல வச்சிருக்க கூடியவங்க ஆடாத அசையாதவரா இருப்பாங்க. மனம் புத்தி அவங்களுக்கு எப்பவுமே ஆடாத நிலையில அசையாத நிலையில இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. மனம் சஞ்சலப்படாது அப்படிங்கறத சொல்றாரு. எப்பவுமே நல்ல விதத்துல அப்படி இருக்கும், அமைதியா, சாந்தியா, சுகமா, தூய்மையா, இனிமையா, அந்த மாதிரி குணமுடையவரா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதை இப்ப கொண்டு வர சொல்றாரு. சங்கமிக்குள்ள தானே இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு, அதனால அப்பதான் நீங்க ஆடாத அசையாதரா இருப்பீங்க. ஆமா, அங்க அந்த சம்ஸ்காரம் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா உங்களுக்கு? அதை இப்பவே பிராமணனா இருக்கும் போதே கொண்டுட்டு வாங்க. ஏன்னா இங்க துக்கம் ஃபீல் ஆகுது இல்லையா உங்களுக்கு? ஆடாத அசையாத வர அங்க இருக்க மாட்டோம், நம்ம பரந்தாமத்துல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்க மாட்டோம், சத்தியத்துல உட்காந்து அசைஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். இந்த ஆடுறது அசைறதெல்லாம் எங்க வருது அப்படின்னா இந்த சங்கம யுகத்துல வருது நமக்கு. அப்ப இந்த நினைவை கொண்டுட்டு வாங்க பிராமணனா இருக்கும் போது, அப்ப நீங்க ஆடாதவரா அசையாதவரா இருப்பீங்கன்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அங்க ஆட மாட்டோம் அசைய மாட்டோம், அந்த நினைவை இங்க பிராமணனா இருக்கும்போது கொண்டுட்டு வந்துருங்க. அப்ப நீங்க இங்க கலியுகத்துல துக்க உலகத்துல வாழும் போது கூட ஆடாதவரா அசையாதவரா இருப்பீங்கன்றாரு. Okay sister. Thank you Shivaba. Thank you brother. Thank you sister. ஓம் சாந்தி. இன்னைக்கு சூப்பர் வாணி இல்ல? ஆமாங்க brother. Thank you பாப்பா. பயங்கரமான வாணி, நம்ம வாணி, பயங்கரமான தீவிரமான வாணி. ஓகேங்க. ஆமா, தீவிர முயற்சி செய்யணும் இல்லையா எல்லாருக்கும்? ஆமா, அதுக்காக தான் அப்பா சூப்பர் வாணி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். ஓகே. ஓம் சாந்தி. Thank you Shivaba. ஓம் சாந்தி.